அசதியாக இராதிருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அதை ஆழமாக நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அசதி அப்படின்னும் போது இது மதுரையில ஒரு சாதாரண பாஷை. ரொம்ப அசதியா இருக்கு அப்படின்னு, டயர்டா இருக்கு. தொடர்ந்து வேலை செய்வதால் வரும் களைப்பு. அது சொல்லுவாங்க அப்படி, சொணக்கம், சோர்வு, தளர்வு, மந்தம், இதெல்லாம் அதோடைய அர்த்தங்கள். எரேமியா 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒரு பட்டயம் என்றா போர் செய்யணும். போர் செய்யாம பயன்படுத்தாத பட்டயம் வேஸ்ட்ன்றது. அதான் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். யோசுவா 18ஆம் அதிகாரம் 2 வசனங்களை படிக்கும் போது உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. எல்லாரும் பங்கிட்டுக்கிறாங்க, அதுல பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரர்கள் நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதுக்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். அப்ப ஒரு வேலைன்றது போது அதை நம்ம எவ்வளவு மெனக்கெட்டு செய்யணும்ன்றத இங்க குறிப்பிட்டு பாக்குறோம். நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டா என்ன பொசிஷன் வாழ்க்கையில கொடுத்துருக்கோ, அது வீட்டுல இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு பொசிஷன் இருந்ததுன்னா அதை எவ்வளவு ஒரு உற்சாகத்தோடு செய்யணும், அதை எவ்வளவு சுறுசுறுப்போடு செய்யணும்ன்றதுதான் நம்ம பாக்குறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம், தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிபடுக்கு சகோதரன். என்ன சொல்றாருன்னா, ஸ்லாக் இருக்கு NIV, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல லேசின்னு இருக்கு. சோம்பேறித்தனமாக ஒரு வேலையை செய்கிறது அது அழிவுக்கு நேராக போறதுன்னு இருக்குது. அதே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம், தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஜாக்கிரதைன்றது இங்க நம்மளுக்கு காஷியஸ் அப்படின்ற மாதிரி வருது தமிழ்ல. ஆனா அது என்னன்னா, ட்ரூலி காம்படிட்டன்ட் ஒர்க்கர்ஸ், நல்ல ஸ்கில்ஃபுல்லா ஒர்க் பண்றது, திறமையோட வேலை பார்க்கறது. இந்த அசதிக்கு ஆப்போசிட் நல்ல திறமையா வேலை பார்க்கறது. தன் வேலையில் ஒருவன் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றவன், கடினமாக உழைக்கிறவன் நீ பார்த்தீங்கன்னா அவன் சாதாரண ஜனங்களுக்கு முன்பாக இருக்க மாட்டான். அவன் எங்க இருப்பான்னா ராஜாக்கள் மத்தியில இருப்பான், உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பான்ற. இந்த ஜாக்கிரதைன்றதுக்கு நல்லா இன்னும் புரியுறதுக்காக சொல்றேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம், சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும். சோம்பேறி ஒண்ணுமே லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாது. ஆனா தன் வேலையில சுறுசுறுப்பா நல்ல கடினமா உழைக்கிறவன் எப்படி இருப்பான்னா அவனுடைய ஆத்ம புஷ்டியா இருக்கும். அதாவது சோம்பேறி விரும்பி ஒண்ணும் பெற முடியாது. ஆனா நல்ல சுறுசுறுப்பா ஹார்ட் ஒர்க் பண்றவன் எப்படி இருப்பான்னா அவனுக்குள்ள அவன் ஆத்மால செழிப்பா இருப்பான், சந்தோஷமா இருப்பான்ற. இதே 12ஆம் அதிகாரம் முந்தின அதிகாரம் 24, 27 2 வசனங்கள், ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறிய பகுதி கட்டுவான். திரும்ப அதேதான் வருது. அவன் ஒரு பெரிய ஆளுகை செய்யக்கூடிய ஒரு லீடரா இருப்பான், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றவன், நல்லா அவன் சுறுசுறுப்பா நல்லா அவன் மெனக்கெட்டு வேலை பார்க்கிறவன் ஹை பொசிஷன்ல இருப்பான் இருக்குது. ஆனா சோம்பேறி ஒன்றாம் இருவான். அது 27ஆம் வசனம், சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுடைய பொருளோ அருமையானது. ஒரு பொருள் ஒரு சோம்பேறி வீட்டுல இருந்துச்சுன்னா அது பயன்படாம போயிருன்றாரு. ஆனா அதே இது ஒரு ஹார்ட் ஒரு சுறுசுறுப்பானோட இருக்கிறவனுக்கு அது அருமையான பொருள், அது வேல்யூபிளா இருக்கும் அப்படின்ட்டு. அது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம், சோம்பல் தூங்கி விட பண்ணும், அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். லேசினஸ் என்ன ஆயிரும்னா ஒண்ணும் இல்லாம ஆயிரும் வாழ்க்கை. சோம்பேறி அதே மாதிரி அசதியா இருக்கிறவன்னா லேசி பர்சன், சோம்பலா இருக்கிறவன் அப்படின்னா பட்டினியா தான் கிடப்பான்ற.
இதே இது பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். அது 10, 11 வருஷம் அவர் சேர்ந்துதான் வருது. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யிட்டு என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். தரித்திரம் வழிபோக்கனை போல வரும்னா, தரித்திரம் வந்து அப்படின்னா வழிபோக்கனா வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவான், அது மாதிரி வரும். அதுக்கப்புறம் வறுமை எப்படி வரும்னா, ஆயுதம் அணிந்தோம்னா ஒரு போர் வீரன் எப்படி ஒருத்தனும் கொள்ளு போற அளவுக்கு சண்டை போட்டு அவன் மேல அவன் கொண்டு போட்டுருவான். அது மாதிரி இது என்ன ஆகுமா, அந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கிறோம். இதே இது 10ஆம் அதிகாரம் 4வது வசனம், சோம்பேறியால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஏன்னா ஒரு மாறல் வேலை மாதிரி இருக்கும். நீதிமொழிகள்ன்றது இது ஏதோ மாரல் ஸ்டோரிஸ் கிடையாது. இது ஒரு ஆண்டவருடைய பிரமாணம். அது நீ இப்படி இருந்தால் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். நிறைய சொல்லிட்டு போலாம், அதுல நிறைய இருக்குது. பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30ல இருந்து 34 வசனம் இருக்குது. 20ஆம் அதிகாரம் 13வது வசனம் இருக்குது. 21:15, 20ஆம் அதிகாரம் 4வது வசனம், நீதிமொழிகள் 19:24, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 15வது வசனம், நீதிமொழிகள் 22:13, நீதிமொழிகள் 26:13. இது எல்லாமே அப்படிதான் சொல்லி வருது. நம்ம பார்த்த இந்த வசனம் எல்லாமே சோம்பேறியா இருக்கிறவனும் ஹார்ட் ஒர்க் பண்றவனும் இது சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்ப இன்னும் டீப்பா போகணும். இது மேலோட்டமா தெரிகிறது. லேசினஸ், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு மேலோட்டமா தெரியுது. இது உள்ளுக்குள்ள போகும்போதுதான் அசதியா இருக்கிறதுனா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். டெலிஜென்ஸ் அண்ட் லேசினஸ் இருக்குது. லைஃப் அப்ளிகேஷன் ஸ்டடி பைபிள்ல என்ன பண்றதுன்னா, ப்ராவர்ப்ஸ் மேக்ஸ் இட் கிளியர் தட் டெலிஜென்ஸ் பீயிங் வில்லிங் டு ஒர்க் ஹார்ட். பாருங்க, நல்ல சுறுசுறுப்புள்ளவன் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு விரும்பி இருப்பான் இருக்குது. அண்ட் do our best at any job given. எந்த வேலையை கொடுத்தாலும் அதுல சிறப்பா செய்யறது, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இட்ஸ் a vital part of wise living. அதுதான் ஞானமா வாழ்றது. We work hard not to become rich, famous or admired. நம்ம கடினமா உழைக்கிறது நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கோ புகழ் பெற்று இருக்கிறதுக்கோ இல்ல மற்றவங்களால பாராட்டப்படுவதற்கோ அல்லன்றது. although those may be by products. இது கிடைக்கும். ஆர்டர் பண்ணுனா நம்ம ரிச்சாவோம், நம்ம பிரபலமாவோம், மற்றவங்களால பாராட்டப்படுவோம். இதெல்லாம் அதனால வரக்கூடிய பலன்கள் தான். ஆனா அது பர்பஸ் கிடையாது, அது நோக்கம் கிடையாது. But to serve God with our very best during our lives. நம்முடைய வாழும் போது நாம் ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கணும்னு நினைக்கணும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏதோ எனக்கு தாளந்துகளை கொடுத்தார், திறமையை கொடுத்தார், படிப்பு கொடுத்தார், நல்ல சூழ்நிலையை கொடுத்தார், நான் ஏதோ சுயநலமாக வாழ்ந்து விட்டு போறதுக்காக அல்ல, கர்த்தருக்காக நான் வாழணும்னு விரும்புறேன். அதாவது சுறுசுறுப்புள்ளவன் அப்படின்னா நிச்சயமாக அவன் பணக்காரன் ஆவான், செல்வம் உள்ளவன் ஆவான்றது. சோம்பேறி நிச்சயமாக அவன் ஏழை ஆயிடுவான். அதே மாதிரி அவன் நல்ல பலன் பெறுவான் வாழ்க்கையில. சுறுசுறுப்பு நல்ல பலன் பெறுவான். ஆனா சோம்பேறி என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் இழந்து போயிடுவான்னு இருக்குது. நல்ல சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும், அவனுக்கு போதுமான அளவு சாப்பாடு எல்லாமே இருக்கும் சுறுசுறுப்புள்ளவனுக்கு. ஆனா சோம்பேறி எல்லாத்தையும் இழந்து போயிடுவான். இவன் நிறைய இவனுக்கு கிடைக்கும் மற்றவங்களுடைய பாராட்டுக்கள் சுறுசுறுப்புள்ளவனுக்கு. சோம்பேறி யாரும் பாராட்ட மாட்டாங்க. அவன் தனக்கு உள்ளதை நல்லா பயன்படுத்துவான். சுறுசுறுப்புள்ளவன் தன்கிட்ட என்ன இருக்கோ அதை என்ன பண்ணுவான்னா பயன்படுத்துவான். சோம்பேறி தன் இருக்கிறத பயன்படுத்த மாட்டான். இவன் வளர்ந்துகிட்டே தான் போவான் சுறுசுறுப்புள்ளவன். சோம்பேறி ஒண்ணுமலாம் ஆகிடுவான். வறுமைதான் வரும் அவனுக்கு. சுறுசுறுப்புள்ளவனுக்கு நல்ல பாதைகள் திறக்கப்படும்.
ஆனா அவனுக்கு சோம்பேறிக்கு எல்லாமே அடைக்கப்பட்டது போலதான் இருக்கும். மத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு சுறுசுறுப்புள்ளவன் சம்பாதிப்பான். ஆனா அவன் வந்து ஒருத்தருக்கும் புரோஜனமெல்லாம் ஆயிடுவான் அந்த சோம்பேறி. இவன் நல்ல திட்டமிட்டு செய்வான். சுறுசுறுப்புள்ளவன் வந்து நல்லா திட்டமிட்டு நம்ம எந்த மாதிரி வாழ்க்கையில எப்படி போகணும் எல்லாமே ஒரு திட்டம் இருக்கும் அவனுக்கு, அதை அமல்படுத்துவான். ஆனா இவனுக்கு யாராவது கொடுத்தா சாப்பிடலாம்ன்ற மாதிரிதான் இருப்பான் சோம்பேறி. வேலை பார்க்கறதுக்கு அவன் மனசு இருக்காது. அவன் இருக்கிற வேலையும் செய்ய மாட்டான். அவன் தரித்திரம் தான் அவனுக்கு வரும். இவன் கொடுக்கிறவனாக வருவான். சுறுசுறுப்புள்ளவன் வந்து கொடுக்கிறவனாக வருவான். ஆனா சோம்பேறி யாருக்கு கொடுக்க மாட்டான். இவன் வந்து ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் சுறுசுறுப்புள்ளவன். ஆனா இவன் தரித்திரத்துல போயிடுவான் சோம்பேறி. ஹார்ட் ஒர்க் மூலமா என்னெல்லாம் கிடைக்குமோ அவ்வளவு பலனும் கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்றவனுக்கு, சுறுசுறுப்புள்ளவனுக்கு. ஆனா அவனுடைய சோம்பேறி தேர்தனால எவ்வளவு தரித்திரம் வருமோ அது தரித்திரம் வந்துடும். நீதிமொழிகள் 28:19 தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உன் நிலம் இருந்ததுன்னா அந்த நிலத்தை பயன்படுத்தணும். அப்ப வந்து இந்த ஆகாரம் கிடைக்கும் அவனுக்கு. ஆனா இந்த வீணரை பின்பற்றினா வேலையே இல்லாம சும்மா உட்காந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் போனீங்கன்னா அங்க லேடிஸ் தான் அதிகமா வயல்ல வேலை பார்ப்பாங்க. இந்த ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா கேரம் போர்டு வச்சு கேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த லேடிஸ் வந்து அவங்கதான் உழைப்பாங்க. அதே மாதிரி நைட் ஆச்சுன்னா மரத்தடியில லைட்டு போட்டு ஒரு வயர்ல லைட்டை தொங்க போட்டு அந்த லைட்லயும் விளையாண்டுட்டே இருப்பானுங்க. அப்ப அப்படிப்பட்டவனுக்கு என்ன ஆகும்னா மைண்ட் வந்து வேலை பார்க்கணுன்ற எண்ணமே வராது. அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு தெசலோனிக்கேர்ல, நீ வேலை செய்யலைன்னா சாப்பிடாதன்றார். ஏன்னா ஆண்டவர் வந்து விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணத்தின் மூலம் நம்ம ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு திறமையை கொடுக்குறாரா, நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்பாரு. தாளந்துகளை குறிச்ச ஓமை நம்மளுக்கு தெரியும். ஒருத்தனுக்கு 1, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 5 தாளந்துன்னு கொடுக்குறாரு. அந்த தாளந்துகளை பயன்படுத்தி அதை ரெட்டிப்பா இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுப்பேன்றார். ஆனா அப்படி பண்ணாதவனுக்கு உள்ளதையும் எடுத்துருவேன்றார். இழந்து போயிடுவான், உள்ளதையும் இழந்துருவான்றார். அப்ப நமக்கு என்ன பார்ட்டு கொடுத்திருக்கிறாரு? நீங்க நினைக்கலாம், நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே, ஹோம் மேக்கர் தானே, ஆனா வீட்டுல சமைச்சுட்டு தானே இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும்னா சமைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். சமைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், நல்லா சமைக்கணும். இப்படி போல சமைக்க முடியுமான்ற மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருக்காரு அதை சரியா செய்யணும். வீட்டை எப்படி சுத்தமா வச்சிருக்கிறீங்க, பொருட்களை தொடர்ச்சி எப்படி இருக்குது, உங்களை எப்படி பராமரிக்கிறீங்க, அதை பார்ப்பார் ஆண்டவர். அவன் கொடுத்து பார்ப்பாரு. கொஞ்சத்துல இருக்கிறவனை அநேகத்துக்கு அதிபதியா வகிக்க வேண்டியிருக்காரு. அப்ப நம்மளுக்கு கொடுத்து பார்ப்பாரு. எனக்கு திறமையை கொடுக்குறாரு. அந்த திறமையை வச்சு என்ன பண்றேன்னு பார்ப்பாரு. எனக்கு பெயிண்ட் பிரஷ் எல்லாம் கொடுக்குறாரு. பெயிண்ட் பிரஷோட எனக்கு அந்த வரையக்கூடிய தாளந்த கொடுத்துருக்காரு இல்லையா, அதை நான் யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி வர்றது கிடையாது. யாரோ ஒருத்தர் பட வரைய சொல்லி கொடுத்தெல்லாம் வராது. இமேஜினேஷன், திங்க் பண்றது, ஃபீல் பண்றது, அந்த பிரஷை வச்சு இதை போடுறது, இந்த கலரை அந்த கலரை மிக்ஸ் பண்ண என்ன கலர் வரும், எப்படி அதை மிக்ஸ் பண்ணணும், அதுக்கு தேவையான பொறுமை, அதெல்லாம் ஆண்டு கொடுக்குற என்ன பண்றேன்னு பார்ப்பாரு. அப்ப நான் எனக்கு கொடுக்கறத நான் என்ன செய்யறேன்னு பார்ப்பாரு. அப்பதான் அடுத்த லெவலுக்கு ஆண்டு கொண்டு போக முடியும். சார் நான் எனக்கு கொடுத்ததை நான் வந்துட்டு வச்சுட்டு நான் மட்டும் தூங்கினேன்னா ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது. இதே பாருங்க, நீதிமொழி 28:19 பாக்குறோம், தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றின வறுமையால் நிறைந்திருப்பான். இதே நீதிமொழி 12:11 பாக்குறோம், தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றவனோ மதியற்றவன். வறுமை வருன்றார், அங்க என்னன்னா மதியற்றவன். அவனுக்கு வந்து அவனுக்கு அறிவோ புத்தியோ இல்லைன்றார். வீணாக பொழுது கழிக்கிறது. அப்ப டைமை வந்து நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துறோம்? நமக்கு எடுக்கிற டைம், இந்த டைம் போச்சுன்னா இது கிடைக்காது. அந்த டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் அதை பார்ப்பாரு. பிரசங்கி 9:10
செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்தியும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நீ இறந்த பிறகு ஒண்ணும் செய்ய முடியாது. நீ இருக்கிற நாள்ல இப்போ உனக்கு என்ன செய்ய முடியுமோ அத பலத்தோட செய்கின்ற. உன்னால எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ செய்கின்ற. பெஸ்டா செய்யணும். நம்ம எதுவா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது பெஸ்டா பண்ணணும். ஏதோ நானும் பண்ணுனேன்னு பண்ணக்கூடாது. அது ஆர்டர் பண்றது ஆண்டவர் நேசிக்கிறார். பிரசங்கி 11:5-6 வசனங்கள், ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாது. தேவனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு கற்பத்துல எலும்பு எப்படி உருவாகுது, ஒரு காட்சி எந்த திசையை அடிச்சு எந்த திசைக்கு போகுது, இதான் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது ஆண்டவர் கையில இருக்குது. அப்படி போல ஆண்டவர் செய்யற எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முடியாதுன்றார். காலையிலே உன் விதையை வித, மாலையிலே உன் கையை நிகழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. காலையிலே உன் விதை விதைனா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும் போது, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது, நல்ல மனநிலைமை சந்தோஷமா இருக்கும் போது நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய. மாலையிலேனா டயர்டா இருக்கும் போது, மென்டலி, எமோஷனலி, ஸ்பிரிச்சுவலி டவுனா இருக்கும் போதே, சோர்ந்து இருக்கும் போதே, அப்ப என்ன செய்யணும் அப்பயும் செய்ய. அதுவா இதுவா, நீ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்து எனர்ஜெட்டிக்கா சந்தோஷமா செய்ததா, இல்ல நீ சோர்ந்து போய் ஏதோ செய்வோன்னு செஞ்சியே, அதுவா இது எது வாய்க்குன்னு சொல்லி உனக்கு தெரியாது. ரெண்டும் சரியா பயன்படுமோன்னு நீ அறிய மாட்டானா கத்த செய்வேன்ற. அதான் சொல்றாரு, உனக்கு என்ன முடியுமோ அதை செய். கிதியோன்ட்ட சொன்னார்ல, இருக்கிற பலத்தோட போ. With what strength you have, with that you go. உனக்கு இருக்கிற பலத்தோட போ. லிட்டில் ஸ்ட்ரென்த், எனக்கு இதுதான் பண்ண முடியுமா செய். அப்ப திரும்ப திரும்ப சொல்றாரு, திரும்ப திரும்ப அசதியா இருக்காத. நாளைக்கு சொல்றாரு, 85 வயசு அவருக்கு, 40 வயசுல எனக்கு என்ன பலன் இருந்தோ அந்த பலன் எனக்கு இப்பவும் இருக்குன்ற. அப்ப நமக்கு இருக்கும் போதே என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டம் வரும்போது நம்மளுடைய சரீரத்துல பலன் இருக்காது. சில பேரை பாக்குறேன், வயசானவங்களை பார்க்கும்போது ஒரு காலத்துல அவங்க எனர்ஜெட்டிக்கா இருந்தவங்க, உற்சாகமா ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்த்தவங்க. வயசு ஆக ஆக பாத்தீங்கன்னா அவங்க நடக்கிறதே சிரமமா இருக்கு, நிக்கிறதே சிரமமா இருக்கு. நீங்க எலெக்ஷன் ஓட்டு போட அன்னைக்கு பாத்தீங்கன்னா வயசானவங்களாம் வர்றாங்க, பாவமா இருக்கு. அவங்க நிக்கிறதுக்கே முடியல. என் முன்னாடி இருந்த வயசானவங்க 2 கணவன் மனைவி, அவங்கள போய் நீங்க உட்காந்துக்கோங்க, அந்த ஃப்ரெண்டு நாங்க போன பிறகு நீங்க சேர்ந்துக்கோங்க, அது வரைக்கும் நீங்க சேர்ல உட்காந்துருங்க, உங்களுக்கு நான் இடம் தரேன். அவங்க நிக்க கூட பலன் இல்லை அவங்களுக்கு. வயசானவங்க அவங்க நிக்க கூட பலன் இல்லாம இருக்காங்க. அப்ப இப்ப நான் என்ன நினைக்கிறது, நானும் ஒரு காலத்துல இது மாதிரி வயசாகும், எனக்கு இது மாதிரி இயலாமை வரும், இப்பவே நான் என்ன செய்யணும் அதை செஞ்சிடணும். இப்ப நான் சோம்பேறித்தனமா இருந்தேன்னா என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற முடியாது. அப்ப நான் யாராக இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், அது யோசித்து பார்க்கணும். நான் இப்ப எப்படி இருக்கணும், நான் என்ன செய்யணும், அதை நான் என்ன பண்ணணும், இப்ப நான் செய்யணும். நான் இப்ப அதுக்குதான் சொல்றாரு, நீ அசதியா இருக்காத, நீ அசதியா இருக்காத, நீ சுறுசுறுப்புள்ளவனாயிரு, சுறுசுறுப்புள்ளவனாயிரு. முக்கியம் அது. நமக்கு என்ன கொடுத்திருக்கார் ஆண்டவர், என்ன கிருபையை கொடுத்திருக்கிறார், என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்துங்கப்பான்னு சொன்னா போதும், அவர் வாசலை திறப்பாரு. எஸ்வே எனக்கு அதுக்கான வாசலை திறந்து கொடுங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா, நான் ஆண்டவர் பயன்படுத்துவாரு, அதுக்கான வாசலை திறந்து கொடுப்பாரு. 2 தெசலோனிக்கர் 3:10-12 வசனங்கள், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று
நாங்கள் உங்களிடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே, நீ வேலை செய்ய சாப்பிடாதன்ற. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்றார். அப்ப வேலை செய்து சாப்பிடுறதுக்காக அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதான் மிகுந்த சந்தோஷம். சோம்பேறியா இருந்துட்டு அது பாத்தீங்கன்னா புத்தி மந்தமாயிரும், புத்தி மந்தமாய் போயிடும். அதனால சோம்பேறித்தனத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஜாய்ஸ் மேயர் மினிஸ்ட்ரிக்கு நான் வேலை கேட்டு அப்ளை பண்ணேன். 24 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட புதுசு. எனக்கு வருமானத்துக்கான வழியே இல்லை, எங்கேயும் எனக்கு வேலைக்கு போக முடியல. அப்ப எங்க எல்லாம் அப்ளை பண்ணணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்றேன். அப்படி ஜாய்ஸ் மேயர் மினிஸ்ட்ரிக்கு நான் அப்ளை பண்ணேன். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அது ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பணும். அந்த டைம்ல 400 ரூபாய் என்னமோ அதாச்சு. 400 ரூபாய் 450 ரூபாய். அது மிகப்பெரிய அமௌண்ட் எனக்கு அந்த நேரத்துல. வேற வழி இல்லை. ஜாய்ஸ் மேயர் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அது கவரிங் லெட்டர் வச்சு அனுப்பணும். இந்த கவரிங் லெட்டர் அந்த பாஸ்டர் கொடுக்கணும். இவர் ஒழுங்காக சபைக்கு வருகிறவர், தவறாம சபைக்கு வருவார்னு கொடுக்கணும். இவர் அபிஷேகிக்கப்பட்டவர், ரட்சிக்கப்பட்டவர், அனாயிண்டட் பர்சன் அப்படின்னு அவங்க கொடுக்கணும். அந்த லெட்டர் இருந்தா தான், அந்த கவரிங் லெட்டர் இருந்தா தான் அந்த அவங்க சிவியே பார்ப்பாங்க. அப்படி நான் ஜாய்ஸ் மேயருக்கு எழுதி போட்டேன். என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அப்ப ஆஸ்திரேலியால இருந்து எனக்கு லெட்டர் வந்தது. அவங்க அந்த நேரம் ஆஸ்திரேலியா ஊழியத்துல இருக்காங்க. அவங்க சொல்லாம யாரும் ஒருத்தர் எழுத முடியாது. அவங்க ஆபீஸ்ல யார் எழுதியிருக்காங்க, நான் அதுல ஜாய்ஸ் மேயருடைய லெட்டர் கட்டில அது வந்தது. எனக்கு நீ ரொம்ப நாள் நீ கேமராமேனா இருக்க மாட்ட, என்ன போல ஒரு ஊழியக்காரன் ஆகிடுவ, சீக்கிரத்துல ஆண்டவர் உன்னை ஊழியத்துல பயன்படுத்துவார் அப்படின்னு அந்த லெட்டர் இன்னும் வச்சிருக்கிறேன். நான் சாட்சியா காமிக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். நான் பின்னாடி அதெல்லாம் காமிக்க வேண்டிய வரும்னு தெரியும் எனக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எழுதுற புக்கெல்லாம் எனக்கு அனுப்புவாங்க, ஃப்ரீயா வரும். அதெல்லாம் விலை கொடுத்து கூட வாங்க முடியாது அந்த நேரத்துல. தொடர்ந்து வரும் அவங்க எழுதுன எல்லாமே. பர்சனலா சில குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் அனுப்புறது கூட வரும். எப்படின்னா, அவங்க ஏன் ஆம்பிளிஃபைட் பைபிள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய லெட்டர் வந்திருந்தது எனக்கு. அந்த நேரம் நான் ஆம்பிளிஃபைட் பைபிள் வச்சு நிறைய நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு அவங்க ஜாய்ஸ் மேயர் லெட்டர் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. ஏன் ஆம்பிளிஃபைட் பைபிளை அவங்க யூஸ் பண்றாங்கன்னு அவங்க ஜாய்ஸ் மேயர் எழுதியிருந்தாங்க. அப்புறம் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் இன்டர்பிரேஷன்லாம் எப்படி வரும், அந்த அனுபவம் எப்படி இருக்கும், சொப்பனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் ஆண்டவர் எப்படி விளக்கம் சொல்லுவாரு. அப்ப எனக்கு கன்ஃபர்மேஷன், நான் என்ன எனக்கு ஆண்டவர் சொல்லி எழுதியிருக்கிறானோ அது கன்ஃபர்மேஷன். அது மாதிரி நல்ல அவங்க எழுதுற எல்லா புக்ஸுமே எனக்கு வரும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டம் என்னால மறக்க முடியாது. நான் போய் ஒவ்வொரு புக் ஷாப்லயும் போய் நின்று அழுவேன். நான் எனக்கு அதான் அருமையான டாபிக்கா இருக்கும். ஹவு டு நோ த வில் ஆஃப் காட், என்ன ஹேக்கிங் அப்படின்னு போட்டிருக்கோம். அது வாங்குறதுக்கு என் கையில காசு இருக்காது. ஆனா அது எனக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படின்ற புக்கு இவ்வளவு முக்கியம். அது எனக்கு ஹவு டு பி லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவது எப்படி, கென்னத் ஹேகின் போட்டிருக்கோம். ஹவு டு கெட் ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் பிரேயர், உங்கள் ஜெபத்திற்கு எப்படி பதிலை பெற்றுக்கொள்வது, இப்படிலாம் புக் இருக்கும். எனக்கு வாங்குறதுக்கு கையில காசு இருக்காது. அழுதுகிட்டே நிற்பேன் அந்த புக் ஷாப்ல நின்று. ஒரு காலத்துல ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி தண்ணி மாதிரி செலவழிப்பேன் காசை. அப்படி செலவழிப்பேன். கதை புஸ்தகம், கவிதை புஸ்தகம், பெயிண்ட், பிரஷ் அவ்வளவு வாங்குவேன். வீடு பூரா அவ்வளவு காசு இருக்கும். எனக்கு அவ்வளவு செலவழிச்சேன். ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளவு செலவழிப்பேன். காசை மைண்ட் பண்றதுல ஒரு தண்ணி மாதிரி செலவழிப்பேன். இன்னைக்கு நான் ரசிக்கப்பட்டு வந்துட்டேன்.
இந்த மாதிரி புக்ஸ் வாங்க கையில காசு இல்லைன்னு அழுவேன் நான். அப்போ ஒரு பிரபலமான பாஸ்டர் கேமரா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் வீடு ஃபுல்லா புக்ஸா இருக்கும். செங்கல் அடிக்க வச்ச மாதிரி புக்ஸ் அடிக்க வச்சிருப்பாங்க, ஆவிக்குரிய புஸ்தகங்கள், கேசட். அதுவும் மார்டின் லாய்ட் ஜோன்ஸுடைய கேசட் இருக்கும். அந்த கேசட்டா அடிக்க இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேர்கிட்ட கேட்ட, சில ஊழியக்காரங்கள்ட்ட எனக்கு கொடுங்க, நான் ஒரு காப்பி எடுத்துட்டு தரேன் கூட கொடுக்க மாட்டேன்ட்டார். இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. அதெல்லாம் மறக்க முடியாது என்னால. அதனால என்ன ஆகும்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய புஸ்தகத்தை இரவு பகலா படிப்பேன். ஜாய்ஸ் மேயருடைய ப்ரோக்ராம் 1/2 hour வரும் டிவியில. நானும் என் மனைவி உட்கார்ந்து அப்படியே நோட்ஸ் எடுப்போம். சர்ச்சில் போனாலும் நோட்ஸ் எடுப்போம். அதே மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா, அந்த நைட்டு 10 மணிக்கு மேல நெட் ஃப்ரீன்னு இருக்கும் பிஎஸ்என்எல்ல. 10 மணிக்கு மேல அந்த மெசேஜை டவுன்லோட் பண்ணுவோம். பண்ணிட்டு அடுத்த நாள் ஃபுல்லா உட்காந்து கேட்டு எழுதுவோம் உட்காந்து. நான் மெயினா சொல்றதுதான். சோ அந்த காலகட்டத்துல என்னை ஆண்டவர் விசுவாசத்துல கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரியாது. என்னை கையில காசு இல்லாம கஷ்டப்படுத்துற சித்தமா இல்ல. என்னை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக நடத்தினார்ன்றத புரியல. ஆனா என்னைய நான் ப்ரிப்பேர் பண்ணேன். கர்த்தர் தான் ப்ரிப்பேர் பண்ணார். பட் நான் கோஆபரேட் பண்ணேன் அவருக்கு. அசரல. ஒரு நாள் அதாவது பாஸ்டர் பேசினாருன்னா, காலையில ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா அடுத்த நாள் 12 மணிக்கு தான் முடிப்போம் தியானம். அந்த மாதிரி டே நைட்னு ஷூட் பண்ணணும் மெசேஜ. நான் முடிச்சு குளிச்சுட்டு உட்காந்து பைபிள் எடுத்து ஃபுல்லா படிப்பேன். ஃபுல்லா பிரேயர்ல உட்காருவேன். காம்பன்சேட் பண்ணுவேன். அதிக நேரம் உட்காந்து பைபிளை படிப்பேன், ஜெபிப்பேன் உட்காந்து. அப்ப ப்ரிப்பேர் ஆனது எனக்கு. அதே டியூனிங்ல இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோம்னு ஆண்டவர் பார்ப்பாரு. இதுதான் சொல்ற, அசதியா இருக்கக்கூடாது, லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. இதுதான் சோயிங். அப்ப அதுக்கேத்தமான அறுவடையை தருவாரு. ஏதோ ஒரு ஜெபம் பண்ண சொன்னாங்க, படப்படப்படம் ஜெபம் பண்ணக்கூடாது. நான் இப்ப இதே மாதிரி உங்க இடத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா, இந்த ஃபைனல் பிரேயர் பிரதர் கொடுத்தாருன்னா, அந்த பிரேயர் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். கடைசி பிரேயருக்கு இல்ல, இன்பிட்வீன் சொன்னா கூட எப்படி ப்ரே பண்ணணும், இந்த மூமெண்ட் இப்ப ப்ரே பண்ணுங்கன்னா அந்த இடத்தை எப்படி ப்ரே பண்ணணும், இது வரைக்கும் என்ன பேசினாரு, அதை எடுத்து எப்படி பேசணும், எப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஜபம் பண்ணணும். நிறைய பேர் இருக்குவாங்க ஜபத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன பேசினார், what you received, what others they have received. ஆண்டவரே என்னோட பேசினீங்கப்பா, இந்த காரியங்களை பேசுனீங்க, சுருக்கமா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும், திரும்பி பார்க்கும்படியாக இருக்கணும். நிறைய பேர் மத்தவங்களை பெருசாவே பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் மாதிரி ஜெபம் பண்ண முடியுமா, அவர் மாதிரி ஜெபம், அப்ப இவங்க வரவே முடியாது. அவங்க திரும்பி பார்க்கிற அளவுக்கு நீங்க ஜெபிக்கணும். ஃபைனல் பிரேயர் யார் பண்ணான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த பிரேயர் யார் பண்ணான்னு அதுல மைண்ட் இருக்கணும். உங்க மைண்ட் அதுல இருக்கணும், அட்டென்டிவா இருக்கணும், டு த பாயிண்ட், என்ன போக்கஸ்டா இருக்கணும். என்ன சொன்னார் இன்னைக்கு ஆண்டவர், என்ன பேசினார், மேலோட்டமா இருக்கக்கூடாது, டீப்பா இருக்கணும். மற்றவங்களை சிந்திக்க வைக்கும்படியாக, மற்றவங்களை உணரும்படியாக வைக்கணும் அந்த ஜபம். அது ப்ராஃபஸியாக இருக்கணும். நிறைய பேர் ஜபம் நினைக்கிறாங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறதானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்ல, ஜபம்ன்றது ஆண்டவர் நம்மளோட பேசுற டைம். அந்த ஜபத்தை ப்ராஃபிட்டிக்கா ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லணும். ஆண்டவரே இப்படி சொன்னீங்க, ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை சொல்லி கொடுப்பாரு. இப்படி ஜெபம் பண்ணு, அடுத்து இப்படி பண்ணு, அடுத்து இப்படி பண்ணு, இந்த 2 வரி பாடு. நம்மளா பாட்டு பாடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவார், இதுல இருந்து 2 லைன் பாடுங்குவார். அந்த 2 லைன் பாடுறது அநேகர் ஆட்சி தேற்றும். கீழியாத்தின் பிசின் தைலமா இருக்கும், அவங்களுக்கு ப்ராஃபஸியா இருக்கும். உன் சூழ்நிலையை நான் அறிவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும்.
உன் சூழ்நிலை நான் அறிவேன் மகளே, உன் வேதனை நான் அறிவேன், நான் போராடுவேன். நானே ஓப்பனிங் பிரேயர் பாண்டிச்சேரி சிஸ்டர் வந்துட்டாங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், பாண்டிச்சேரி சிஸ்டர் கொடுக்கட்டுமா? அடுத்து மேசி சிஸ்டர் வந்துட்டாங்க, ஆண்டவரை இவங்ககிட்ட கொடுக்கட்டுமா? ஆண்டவர் இல்ல, இந்த பாட்டை பாடு. நான் எடுக்கிற ஒவ்வொரு பாட்டா, இந்த பாட்டை பாடவா? தேவன் பின் ஜீவிதமே இதை பாடவா? தம் கிருபை பெரிதல்ல இதை பாடவா? எனக்கு ஒத்தாசி வரும் பருவதமே இதை பாடவா? இப்படியே நோனா எடுத்துட்டு வரேன் நான். அப்பதான் என்ன சொல்றாரு, உன் சித்தம் போது அதை பாடணுமா? ரோட பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான். அப்ப பாடுவேன், பரவசம் ஆகுவேன், இந்த பாட்டை பாடுங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பாட்டு யாருக்கோ ப்ராஃபஸியாக போகுதுன்னு அர்த்தம். நம்ம அபிஷேகமே மத்தவங்களுக்காக தான், நமக்கானது அல்ல. நம்ம கொடுக்கப்பட்ட வரங்கள் நமக்காக அல்ல, மத்தவங்களுக்காக. நம்ம கொடுக்கப்பட்ட அன்பு நமக்காக அல்ல, மற்றவங்களுக்காக. அப்ப அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு பழகி நீங்க பண்ணணும். சும்மா சாதாரண ஜபம் தானே, ஒரு காணிக்கைக்கான ஜபம் தானே, ஒரு ஆரம்ப ஜபம் தானே, ஒரு முடிவு ஜபம் தானே அப்படின்னு நினைக்க கூடாது. முடிவு ஜபமா? மலை மேல கொண்டு போயிட்டேன் நானு, மலை மேல கொண்டு போய் வச்சு இப்ப ஜபத்தை பண்ணுங்கன்னா அதுக்கு மேல தூக்கிட்டு போகணும், ஃபயரா இருக்கணும். ஆண்டு என்ன சொன்னாரு? அனலுமின்றி குளிருமின்றி தான் வாந்தி பண்ணி போட வேண்டார். ஒண்ணு அனலா இரு, இது குளிராரு. அப்படி என்ன? அனலா இரு, ஃபயர் இருக்கணும். ஜபம் பண்ணீங்கன்னா அந்த 2 நிமிஷம் ஜபம் வந்து ஃபயரா இருக்கணும். சில வருஷங்களுக்கு முன்பாக இங்க ஆன்லைன் பிரேயர் நடக்கும் சென்னையில. இப்பதான் ரிவைவல் பிரேயர் நடக்குது. அப்ப அது 3வது வெள்ளிக்கிழமை நைட்டு நடக்கும். பாஸ்டர்ஸ் மீட்டிங்னு வாங்க, ஒரு 200 பேர் 250 பேர் வருவாங்க. 9 மணிக்கு ஆரம்பிக்கும், 1 மணிக்கு முடியும். நிறைய இன்டர்செஷன் பிரேயர் போகும். 6 மாசத்துக்கு ஒருக்கா ஸ்பெஷல் ஸ்பீக்கர் கூப்பிடுவாங்க. அன்னைக்கு என்ன ஆகும்னா பெரிய ஹால்ல வந்து வச்சிருவாங்க. ஏன்னா 1500 பேர் வருவாங்க அன்னைக்கு. ஒரு தடவை சாம் ஜெபல்தர் பிரதரை கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் வந்தாரு. அவரோட அந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் எல்லாம் முடிஞ்சு அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, மைக் இங்க இருக்க மைக்கிறதுக்கு அங்க வைங்க என்னாரு, கீபோர்டு கிட்ட. என்னடா அது இங்க மைக்கன்னா இல்ல, அப்புறம் நான் வைங்க என்னாரு. ஒரு ஒல்லியா ஒரு சின்ன பையன் வந்தான், ஒரு பாட்டு பாடுனான். உட்கார்ந்து இருந்த அத்தனை 1500 பேர் எந்திரிச்சுட்டாங்க. அப்படி ஒரு ஃபயர்னா ஃபயர். ஒரே ஒரு பாட்டு தான், அது ரொம்ப 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிடையாது, 5 நிமிஷம் தான். அந்த பாட்டு எவ்வளவு லென்த் அவ்வளவுதான் பாடினான். வெறுமன பாட்டு தான் பாடினான். அந்த 1500 பேர் எந்திரிச்சு நின்றுட்டாங்க. ஒருத்தர் கூட உட்கார முடியல. நான் மிகைப்படுத்தி பேசல. அந்த மைக் வந்து நீங்க வைங்கன்றாரு, யாருமே உட்கார முடியல. அப்படி ஒரு ஃபயர். அப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னாரு, this is the way we go to praise and worshipன்றதுக்கு ஒரு மாடல் காமிச்சேன்னார். அந்த பையனை கோயில கூட்டு வந்திருந்தார். எப்படி ஆண்டவரை துதிச்சு ஆராதிக்கணும். ஒரு பாட்டுல அவ்வளவு பேரும் அனலாயிட்டாங்க. அடுத்து அவர் பேசினது அதுக்கு மேல. அப்ப அதையும் சொன்னாரு, இந்த பாட்டிலேயே இவ்வளவு ஒரு வல்லமை, ஒரு அக்கினி உங்க மேல இறங்கி இருக்குன்னா, உங்க இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு எரியுதுன்னா, இப்ப நான் பேச போற பிரசங்கம் எப்படி இருக்கணும்? தண்ணியை ஊத்தி அவிச்சிடக்கூடாது இல்லையா அப்படின்னாரு. அவர் பேசணும், உண்மையிலே அப்படிதான் அன்னைக்கு பேசினார். எழுப்புதலை குறிச்சு பேசினார் அன்னைக்கு. அவர் சொன்னாரு, நீங்க யாரெல்லாம் வால் போஸ்ட்ல பாத்துட்டீங்க, யாரெல்லாம் டிவியில பாத்துருக்கீங்க, பிரபலமா இருக்கீங்க, பிரபலமா இருக்கிறவங்க யாரெல்லாம் பாத்தீங்களோ அவங்கள வச்சு ரிவைவல் கிடையாது, எழுப்புதல் கிடையாதுன்றாரு. அது எண்ணெய் வைத்தோ மிச்ச பிரபலமான ஊரிக்காரங்க பேரெல்லாம் சொன்னாரு. அவங்கள வச்செல்லாம் கிடையாது. அது எப்படி நடக்கும்னா, இப்போ மணி எத்தனைனாரு, ராத்திரி ஒரு 1 மணி இருக்குமா நைட்டு. இப்போ ஒரு பையன் ஓடியார நடந்தன வந்து, ஐயா வெளியே ஒருத்தர் செத்து விழுந்தாயா, யாருன்னே தெரியல, ஒருத்தர் இயேசுவின் நாமத்திலே ஜீவன் உண்டாகட்டும்னா அவன் எந்திரிச்சிட்டா ஐயானா, யாராவது உட்காந்துருப்பீங்களான்னு கேட்டாரு. என் பிரசங்கத்தை கேட்டு உட்காந்துருப்பீங்க, வெளியே ஓடுவீங்களா இல்லையானாரு. எல்லாருக்கும் முன்னாடி நான் போயிருவேன், இந்த காலோட நான் முதல்ல ஓடிடுவேன். அதான் எழுப்புதல். கண்ணு முன்னால
ஆவிக்குரிய கண்கள்ல பாக்குறது இல்ல, மாம்ச கண்கள்ல பாப்பீங்க. மரித்தவன் உயிரோடு எழும்புவான். அன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, எழுப்புதல் ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதோ பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும்ன்றார். வேறு பிரசங்கம் போது கொர்நேலிய வீட்டுல இருந்து எல்லார் மேலும் அபிஷேகம் வந்து இறங்குது. ஏதோ பிரசங்கம் பண்ணா 3000 பேர் 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். சின்ன ஜபம் தானே அப்படி நினைக்க கூடாது. இப்போ நான் சொல்றேன், நான் நிச்சயமாக ஒரு பெரிய வாசலை திறந்துருவார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாசம் இறுதியில நான் எதிர்பார்க்கிறேன், வாசல்கள் திறந்துருவாரு. அன்னைக்கு எனக்கு வந்து எங்கெங்க நான் பிரசங்கம் பண்றேன் இல்ல, அப்ப யூடியூப்ல அது வரைக்கும் நான் பேசுறது எல்லாத்தையும் எல்லாரும் பார்ப்பாங்க. லைப்ரரி மாதிரி ஆக்கிட்டார் ஆண்டவர். நான் உட்கார்ந்து 20 பேருக்கு 10 பேருக்கு 15 பேருக்கு நான் பேசினது எல்லாமே இன்னைக்கு ஃபோல்டரா இருக்குது. உட்காந்து அவர்ஸ் டுகெதர் அதை உட்காந்து நான் எடிட் பண்ணேன். நான் எடிட் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு எல்லாரும் அதுல போய் பார்த்துட்டு கூப்பிடுறாங்க. இப்ப அந்த தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஊழியம் என்ற தம்பி போன் பண்ணி, ஐயா நான் எங்களுக்கு இங்க நேரில் வர வேண்டாம், அந்த மாதிரி கூகுள் மீட் பண்றோம், அதுலயாவது எங்களோட பேசுவீங்களான்னு கேட்கறான் அந்த பையன். ஏன்னா அதுல போய் பார்த்துருக்கிறான். அதுல போய் அதனால நீ அசந்தியா இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து இந்த பக்கத்துல இருந்த இது செல்ஃப் வரிசையா நோட் அடிக்க வச்சிருக்கிறேன். அவ்வளவு பிரசங்கம் இருக்குது. அதுல போட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்து நான் எழுதி நோட்டு நம்பர் 1, நோட்டு நம்பர் 2, 3, 4, 5 போட்டு வரிசையா வச்சு வச்சேன். இது தவிர இன்னும் இருக்குது. மிகைப்படுத்தி பேசல, எக்ஸாசரேட் பண்ணி பேசல. ஏன்னா இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு காமிக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். எப்படி என்னை ப்ரிப்பேர் பண்ணாருன்னு. அப்படி நீ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணாதான் ஆண்டவர்களை யூஸ் பண்ண முடியும். அதனால அசதியாகிறாத. என்னை ஊழியக்காரனா பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். என்னை ஊழியக்காரை ஆண்டவர் பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டார். வாட் யூ ஆர் டூயிங் ரைட் நவ் ஃபார் தட். தரிசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்று சொல்லிட்டாரு, உன்னை எடுத்து பயன்படுத்துவேன், பவுலை போல பயன்படுத்துவேன். நம்மள ஆண்டவர் வந்து டெஸ்டினேஷன் சொல்லிட்டாரு. உன்னைய வாஷிங்டன் டிசியில பயன்படுத்துவேன், ஜனாதிபதி மாளிகையில ஒயிட் ஹவுஸ்ல உன்னை நான் பயன்படுத்துவேன்ட்டாருன்னா நான் என்ன செய்யறேன்? அதை நிறைவேறதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வாட் ஐ எம் டூயிங் ரைட் நவ், ஹவ் ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப். நான் என்ன இப்ப எப்படி நான் ப்ரிப்பேர் பண்றேன்? நீங்க பில்லி கிரஹாமுடைய ஆட்டோபயோகிராபி படிச்சீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அஸ் ஐ எம்ல ஒரு ஜனாதிபதி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவுக்குள்ள போகணும், அந்த வீட்டுக்குள்ள போகணும், அந்த அரண்மனைக்குள்ளன்னா, அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள எவ்வளவு புரோட்டோகால் இருக்குன்னு அதில் எழுதியிருப்பாரு. எந்த மாதிரி ட்ரெஸ் கோட் இருக்கணும், 15 மினிட்ஸ்னா 15 மினிட்ஸ் தான் பேசணும், 10 மினிட்ஸ் தான் 10 மினிட்ஸ் தான் நீங்க பேச முடியும். அதுக்கு மேல எல்லாம் உட்கார முடியாது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி சொல்லுவீங்க? என்ன பேசுவீங்க? ஆர் யூ ரெடி? ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, ஏர்போர்ட்ல அங்க ஒருத்தர் ஆத்மா வச்சிருப்பார் ஆண்டவர். எவ்ரிவேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக காத்திருக்கும். என்ன எப்படி பேச போறீங்க? ரெடியா இருக்கணும், எப்பயுமே ரெடியா இருக்கணும். பாருங்க, நீதிமொழிகள்ல ஒரு ஹோம் மேக்கர் தானே. நான் என்ன பண்ண முடியும்னு நிறைய பேர் நினைக்கலாம். நானும் உங்களை மாதிரி டீச்சரா, இவாஞ்சலிஸ்டா, டீச்சரா நான் போய் பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு எங்க இருக்கு வாசல், எனக்கு எங்க இருக்கு மேடை, புல்பிட் எங்க இருக்குன்னு நினைக்கலாம். நீதிமொழி 31 அதிகாரத்துல அந்த 10ல இருந்து 31 வசனத்துல குணசாலியான ஸ்திரியை பத்தி சொல்ற. 15வது வசனத்துல சொல்றாரு, இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். என்னத்த பண்றது, என்னத்த செய்ய? இப்ப பார்த்தாலும் இந்த குழம்ப வச்சு, ரசத்தை வச்சு, 2 பொரியலை வச்சுட்டு, வீட்டை பெருக்கி தொடச்சி, வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு எடுத்து இதெல்லாம் காய போட்டு, என்னத்த அப்படின்னு இருந்தா முடியுமா? என்ன பண்ற? இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்தனார். அப்பயே சமைச்சு முடிக்கிறார். எல்லாரும் எழுபுறதுக்கு முன்னாடி இருட்டோட எழுந்து. 18வது வசனத்துல பாருங்க, இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும்.
இரவில விளக்கு அணையாது இருக்கணும். கடைசியா படுக்கிறா, முதல்ல எழும்புறா. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது. அவளை பாரு எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான்னா, 27ஆம் வசனம், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். வீட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க. தன் வீடு எப்படி இருக்கணும், அப்படி எப்படி இருக்குது திங்ஸ். யாராவது வந்தாங்கன்னா அப்ப எல்லாம் ஒதுங்க வச்சுக்கலாம். யாராவது கெஸ்ட் வராங்கன்னா அந்த நேரம் மட்டும் மடமடன்னு இருக்கிறத ஒதுங்கி வச்சுட்டு வந்துட்டு போனப்ப அப்படியே கிடக்கிறது இல்ல. ஜீசஸ் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறார்ன்றத நினைச்சுக்கிறேன். அந்த வீட்டை எப்படி பாத்துக்கிறீங்க? இந்த நோட் இருக்குது, இந்த நோட்டை நான் எப்படி மெயின்டைன் பண்றேன்னு ஆண்டவர் பாப்பாரு. இந்த நோட்ஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன், ஹவ் ஐ ப்ரிப்பேர். நம்ம பேசணும், நம்ம பேசாததா? நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு 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 பெரிய மீட்டிங், ஓப்பன் ஏர் மீட்டிங், அது வரக்கூடிய கெஸ்ட் ஸ்பீக்கர் கையில பைபிளே எல்லாம் வந்தார். டிரைவர்கிட்ட பைபிள் கேட்டாரு. டிரைவர் ஒரு பார்வை பார்த்த உடனே சரி போயிட்டு போயிட்டாரு. அங்க போய் எனக்கு உட்கார்ந்து இருக்க மட்டும் ஒரு பைபிள் வாங்கிட்டு போய் சும்மா பைபிள் வச்சுக்கிட்டாரு. ஏற்கனவே பண்ண பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டிரைவர் என்ன சொல்றாரு, இப்ப பாருங்க இந்த பாட்டு பாடுவார் பாருங்க, அடுத்து வசனம் சொல்லுவார் பாருங்க, அடுத்து ஒரு கதை சொல்லுவார் பாருங்க, இப்படி ஒரு கதை சொல்லுவார் அப்படின்ற. அப்படி போல நம்மள சொல்லிடக்கூடாது. உங்க மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கறது, ஒரு சம்பளத்தை கொடுக்கறது, ஒரு வீட்டை கொடுக்கறது, ஒரு காரை கொடுக்கறது லேசான காரியம். அதை பெருசா பார்க்காதீங்க. அது உங்களுடைய தேவைகள், நெசசிட்டி. உங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுக்கறது ஆண்டவருக்கு பெரிய காரியமே கிடையாது. கொடுத்த பிறகு அவருக்கு நம்ம என்ன பண்றோம்ன்றத காத்திருப்பாரு. ஏசாயா சொன்னாரா, நீ எனக்காக வா போ, உனக்கு தீர்க்கதரிசியா பயன்படுத்துற வான்னாரா? இல்ல. ஏசாயா என் நிமித்தம் யாரை நான் அனுப்புவேன்றது மட்டும் தான் சொன்னார் ஆண்டவர். அப்ப என்ன அனுப்பும் ஐயா, என்ன யூஸ் பண்ணுங்கப்பான்னா ஆண்டவர் யாரை எடுத்து பயன்படுத்துவார். ஆனா மேலோட்டமா பேசுனீங்கன்னா புரோஜனப்படாது. ஏன்னா இருதயத்தின் ஆழத்துல ஒரு காரியத்துக்காக அவங்க அவஸ்தப்படுவாங்க, வென்டிலேஷன் இல்லாம இருப்பாங்க. அவங்க அப்படியே தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த காரியத்தை ஆண்டவர் எப்படா செய்து தருவாருங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். எல்லாருக்கும் தெரியும் எந்த காரியத்துக்காக நாங்க ஏங்கி நிக்கிறோம். அந்த காரியத்துக்கு எப்படா செய்வார் ஆண்டவர்? அதை குறித்து ஆண்டவர் ஏதாவது பேச மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. யோசிப்பு பானபாத்தக்காரன் சொல்லி விட்டார், நான் ஒரு தப்பு பண்ணல, பொய் சாட்சி சொல்லி சிறைச்சாலையில இருக்கிறேன், நீ ராஜாட்ட போய் சொல்லி நீ ராஜா கூடயே நெருங்கி இருப்ப, என்னை பத்தி சொல்லுன்ட்டாரு. அதே மாதிரி ரிலீஸ் ஆகி போயிட்டான் கம்பேரர், பானபாத்திரக்காரன் போயிட்டான். எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் யோசிப்பு எப்படி காத்திருந்திருப்பா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்லியிருப்பானா, இன்னைக்கு ஆள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களா, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்களா, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவருக்கு ஒரு வார்த்தை கிடைக்காத, அவர் எல்லாருக்கும் ப்ராஃபஸி சொல்றாரு. பைபிள்ல வந்து ஒரு பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாய் தலைவனுக்கும் ஒரு நாள் அவர் வந்து வியாக்கியானம் சொன்னார் சொப்பனத்துக்கு இருக்கு. அதோடைய அர்த்தம் ஒரு நாள் இல்ல, அவர் தினமும் தான் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பைபிள் எழுத பைபிள் கொள்ளாது. தினமும் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொப்பனம் வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, தரிசனத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருப்பாரு, தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரு. ஆனா அவருக்கான வார்த்தை கிடைக்கல. When God went, but ப்ரிப்பேர்டா இருந்துகிட்டே இருந்தார். அதைத்தான் நான் பாக்குறேன். நான் அதை பாசிட்டிவா பாக்குறேன், நெகட்டிவா பார்க்கல. அவரு போய் ஒரு பானபாத்திரக்காரன் போய் கேட்டாரு பாருங்க, இல்ல உன்னதமான பாத்திரம் யோசிப்பு, மிக உயர்ந்த ஒரு உன்னதமான பாத்திரம். அவர் சாதாரண ஆள் கிடையாது, கர்த்தரோட நெருங்கி ஜீவிக்கிற மனுஷன். கர்த்தர் அவரோடு கூட நெருக்கமா இருக்கிறார். அவருக்கு அவ்வளவு தூரத்துக்கு எதிர்பார்ப்போட இருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் உயர்த்துவேன்னு சொன்னாரே, அதுக்கு தன் ஆயத்தமாயிட்டே இருந்தாருங்க. ஆல்வேஸ் he was prepared, ரெடியா இருந்தார். அதுதான் பவுல் சொல்றாரு, சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை உபதேசிக்க ஜாக்கிரதையா இரு. அந்த ஜாக்கிரதையா இல்ல, அசதியா இராதே. ரெடி, be ready to preach the gospel of Jesus Christ. Be ready. Are you ready? நம்ம ரெடியா இருக்கணும். இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்ன பண்ண போறீங்க? இனி ஆண்டவர் தீர்க்கதரிசியா பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்காருன்னா
அதுக்கு ரெடியா இருப்ப? கொஞ்சத்திலே வச்சு பாப்பாரு. அந்த கொஞ்சத்துல தீர்க்கதரிசனம் சொல்றீங்களான்னு பாப்பாரு. எனக்கு ஆரம்பத்துல 24 இயர்ஸ் பேக் நான் சொல்றது 2002ல 2003ல 2002 ஆஃப் ஜூன்ல தான் ரசிக்கப்படுறேன். ஜூன் 12ஆம் தேதி அந்த 6 மாசம் கம்ப்ளீட் டீச்சிங்ல வச்சிட்டாரு. 2003 வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப சின்ன சின்ன கூட்டம் இருக்கும், 10 பேர் 15 பேர் இருப்பாங்க வீட்டு கூட்டம். அதுல போய் நின்றுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ப்ராஃபஸ் சொல்லிட்டு இருப்பேன். தனித்தனியா ப்ராஃபஸ் சொல்லுவேன். உட்கார்ந்து இருக்கும் போதே உங்களுக்கு இப்படி சொல்றாரு, உங்களுக்கு இப்படி சொல்றாரு, இப்படி சொல்றான்னு இருப்பேன். ஆனா எனக்கு சோர்வா இருக்கும். லட்ச ஜனங்கள் இருந்து ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருந்து ப்ராஃபஸ் சொல்லாம இது என்ன ஒரு 10 பேரு 15 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு பிரபலமான தீர்க்கதரிசியை பார்த்தேன். அந்த சூழ்நிலை உண்டாச்சு, தொடர்ந்த வசதிக்கூடிய சூழ்நிலை உண்டாச்சு. அப்ப அவர் சொன்னாரு, பிரதர் 5 லட்சம் பேர் இருந்து ஒரு 25 பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றீங்க. இப்படி ஒரு வந்திருக்கிற இந்த பேர்ல உனக்கு இப்படி சொல்றா, இப்படி ஒருத்தர் வந்திருக்கிற உனக்கு இப்படி சொல்றாருன்றது பெருசா, ஒரு 15 பேர் வந்து 15 பேருக்கு நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, இது பெருசான்னு கேட்டாரு. அப்பதான் புரிஞ்சது ஆண்டவர் நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்றாரு. சரி, நம்ம எப்பயுமே ரெடியா இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம பைபிள் படிக்கிறோமா, அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருந்து இந்த ரிட்டன் வேர்டெல்லாம் ஸ்போக்கன் லோகோஸா மாறுதா, ரேமாவாக மாறுதா, வாட் காட் செட்ன்றது இருக்கு பைபிள்ல. எவ்ரிபடி நோஸ், எல்லாருக்கும் தெரியும். இப்ப எனக்கு என்ன சொல்றார், எனக்கு என்ன சொல்றார் கர்த்தர், அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஜெபிப்போம் ஜெபிப்போம், அது எல்லாருக்கும் தெரியும். நாங்களும் ஜெபித்தான் இருக்கிறோம். இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு போன் கால் வந்துச்சு. ஒரு சிஸ்டர் பேசுறாங்க. சரி, நம்ம பாவம் அவங்களுக்கு இருந்து பாவம் ஒரு இதோட ஒரு வாஞ்சியா கேட்கறாங்க. நீ இல்ல பைபிள் ஸ்டடி இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பேசுறேன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, பாவம் உங்களை எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க, இக்கட்டான சூழ்நிலை தான் போன் பண்றாங்க. சரி, ஜெபிச்சிடலாம் அப்படின்னு ஜெபம் பண்ணா பிசாசு பேசுது. அவங்களுக்குள்ள அந்த பிசாசு மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு போன் இது, அவங்க ரொம்ப தூரத்துல ரொம்ப அடுத்த தேசத்துல இருந்து பேசுறாங்க. அவங்கள வந்து கட்டி வச்சிருக்கிற அந்த ஸ்பிரிட் வந்து எழும்புது, உள்ள வெளியே இருந்து அந்த ஈவில் ஸ்பிரிட் வெளியே வந்துருச்சு. இப்ப நான் வந்து போன் அவங்க கீழே போட்டக்கூடாது, அந்த போன் ஆன்ல இருக்கணும். அதே நேரத்துல அதை டெலிவர் பண்ணணும் அந்த ஸ்பிரிட்டை. அப்ப அதை பைண்ட் பண்ணி அதை வந்து என்னன்னா பிசாசு ஒண்ணு சப்ரஸ் பண்ணும், இன்னொன்னு வந்து பொசஸ் பண்ணிடும். இது வந்து பொசஸ்ட் ஸ்பிரிட், பல வருஷமா அவங்களுக்குள்ள குடி இருக்குது. அப்ப அதை வெளியே கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நமக்கு பவர் இருக்கணும். நம்மகிட்ட அந்த வல்லமை இல்லைன்னா அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அப்ப நான் வந்துட்டு அப்புறமா பண்றேன்னு வைக்க முடியாது. ஏன்னா இப்ப அது மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பிசாசு வந்து கத்த ஆரம்பிக்குது. அந்த பிசாசு பேசுது, நான் விட மாட்டேன், எத்தனை வருஷமா நான் இவளுக்குள்ள இருக்கிறேன், இவளை நான் விட மாட்டேன்னு. அப்ப அதை நான் வெளியே ஏற்கனாத்தான் இந்த டெலிவரன்ஸ் நடக்கும். அவங்களோட பிளஸிங்ஸ் எல்லாத்தையும் அதை நிப்பாட்டி வச்சிருக்குது. அப்ப நான் ப்ரிப்பேர்டா இருந்ததுனால அந்த ஊழியத்தை பண்ண முடிஞ்சது. வித்தின் ஷார்ட் டைம் பண்ணணும். அதை நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணிட்டே இருப்போம், அங்க வந்து அது எழும்பும். இப்ப அந்த நேரம் வந்து பிசாசை காட்டிக்கிட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணுவான், பண்ணிடுவான். உங்களுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு போகாதபடிக்கு பிசாசு அவன் பக்கம் கவனத்தை இழுத்துருவான். அங்க என்ன பண்ணணும், அது மேனிஃபெஸ்ட் ஆகாதபடிக்கு பயன் பண்ணணும். அதுக்கு வந்து இயேசுவின் நாமத்துல ஒண்ணு நான் கட்டுகிறேன் அப்படிலாம் பண்ணிட்டு கூடாது. எல்லாரும் பாக்குறாங்க, நம்மள ஒரு பெரிய ஊழியக்காரனா பார்க்கணும், நம்ம இப்ப அதை கட்டுறதை எல்லாரும் பார்க்கணும், எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு இந்த பிரதர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்க உள்ளுக்குள்ளே உங்க ஸ்பிரிட்ல அதை பைண்ட் பண்ணணும். நீங்க ஸ்பிரிட்லயே பைண்ட் பண்ணிட்டு நீங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு தெரியக்கூடாது. அதை அந்த ஒரு பிசாசை நீங்க கட்டிட்டீங்கன்றது யாருக்கு தெரியக்கூடாது. தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது இயேசுதான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தார், இயேசுவே அதை பண்ணுவார். இதுதான் நம்ம அசதியா இருக்கக்கூடாதுன்றது. எப்பயுமே அலர்ட்டா எப்பொழுது விழிப்புடன் காணப்படுன்றார். சர்ப்பத்தை போல வினாவுள்ளவனா இரு, சுத்தி வர என்ன நடக்குதுன்னா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்.
யார் என்ன ஸ்பிரிட், எத்தனை ஸ்பிரிட் இருக்கு அது தெரியணும் உங்களுக்கு. நீங்க பிரீச் பண்ணலாம், எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. பாதி பேர் ஏத்துக்குவாங்க, பாதி பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க சில ஊழியக்காரங்க தான். அவர் பண்ணாத ஊழியமா, அவர் எங்களுக்கு நேர்ல போன்ல பண்ண நேர்ல பேசுவார். இங்க ஊருக்கு வந்தா எங்களுக்கு வராம போக மாட்டார், எங்க வீட்டுக்கு வராம போக மாட்டார். அவரெல்லாம் இருக்காரு. இவன் யார் அப்படின்னு இருக்கும். எகத்தாளமான ஆவிகள் இருக்கும், அசட்ட பண்ற ஆவிகள் இருக்கும், எதிர்த்து நிக்கிற ஆவிகள் இருக்கும், உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஆவிகள் இருக்கும். அது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி அதுக்கும் நீங்க பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும். யாக்கோபு 2:19 பாக்குறவங்க, பிசாசுகளும் விசுவாசிக்கின்றன. அதுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும் இவன் தேவனுடைய குமாரன், இவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த தெய்வம்ன்றது பிசாசுக்கு தெரியும். அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டே கம்ஃபர்ட் ஜோன்ல மினிஸ்ட்ரி பண்ண நினைக்க கூடாது. உங்களை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல, சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல நீங்க ஊழியம் பண்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். பார்த்த 2 Timotheo 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அது இங்கிலீஷ் பைபிள்ல சில வேர்ஷன்ஸ்ல சில இடத்துல இருந்து எழுதுனது ஃபேவரபிள் ஆர் அன்ஃபேவரபிள், கன்வீனியன்ட் ஆர் இன்கன்வீனியன்ட், வெல்கம் ஆர் அன்வெல்கம். நல்லா புரியும் நினைக்கிறவங்களுக்கு. நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இது சின்ன பிள்ளைகளுக்கு பரிசைக்கு நம்ம ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை சொல்லியிருப்போம். நீ ப்ரிப்பேர் பண்ணு, ஆண்டவர் ரிசல்ட்டை தருவாரு. ஆனா அது நமக்கும் தான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், நம்ம தான் அது. நம்ம யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கணும். சர்வாயுத வர்க்கத்தை எப்பொழுதும் அணிந்தவர்களாய் காணப்படணும்ன்றார் எபேசியர் 6:6 பவுல். ரட்சணை என்னும் தலைச்சீரா, சத்தியம் என்னும் விடைக்கச்சை, நீதி என்னும் மார்க்கச்சை, எதிரியாளர் நெடுகிற அக்னியாஸ்திரங்களை அழித்துக் கொடுத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடையை தணிந்தவர்களாய், ஆவிக்குரிய பட்டயமாகிய வசனத்தை ஏந்தினவர்களாய், சமாதானத்துக்கான சுவிசேஷ ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவர்களாய் எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும்ன்றார். அப்புறம் என்ன அர்த்தம்னா, போர் வீரனா இருக்கிறவன் எப்பொழுதுமே அவன் ரெடியா இருக்கணும். எதிரிகள் வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம்னு வச்சிருக்க கூடாது. எப்பயுமே அவன் கவசம் அணிந்து எப்பயுமே யுத்தத்துக்கு அவன் ரெடியா இருக்கணும். எப்பயுமே அவன் வாழ் சண்டை போட்டு போட்டு பார்க்கணும், தட்டி எடுத்து எரிஞ்சு பார்க்கணும், துப்பாக்கி எடுத்து சுட்டு பார்க்கணும். அவன் எதிரி வந்த பிறகு இதெல்லாம் மாற்றத்துக்குள்ள அடிச்சு கொண்டு போயிடுவான். அப்படி போல எப்பொழுதும் ஆல்வேஸ் நீ ஆர்மர் ஆஃப் காட், எப்பயுமே நீ சர்வாயுத தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவளாய் இருக்கணும்ன்றார். எப்ப எனிமி வருவான்னு தெரியாது, எப்பயுமே ரெடியா இருக்கணும், எப்பயுமே மினிஸ்ட்ரி பண்ண ரெடியா இருக்கணும். அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், நம்மளை ஆயத்தப்படுத்தணும். அதிகமாக வேதத்தை தியானிக்கணும். இப்ப எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, நான் எப்பயுமே சொல்லுவேன், டிடிஜிஎக்ஸ் சர்ச்சில் உங்களை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா, கிரஃப்லோ டாலர் சர்ச்சில் உங்களை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா, ஜாய்ஸ் மேயர் மீட்டிங் உங்களை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா, டான் மைன் திடீர்னு உங்களை கூப்பிட்டு ஒரு 10 minutes 15 minutes ஷேர் பண்ணுங்க வேர்ட் ஆஃப் காட்னா, அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். இங்கேயே சுத்தி பார்த்துட்டு இருக்க கூடாது. கர்த்தர் என்னை எங்க நாளும் கொண்டு போவார். நான் ஜெபம் பண்றேன், சென்னை பட்டணம் முழுக்க, இந்த தமிழ்நாடு முழுக்க, இந்த இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க என்னை கொண்டு போங்கன்னு சொல்லி. அப்ப நான் அதுக்கு ரெடியா இருக்கணும். நான் என்னை ரெடி பண்ணாம அது எப்படி யுத்தத்துக்கு குதிரை ஆயத்தமாக்கணும். யுத்த குதிரைன்னா சாதாரண குதிரை இல்லை. நீங்க இந்த மெட்ராஸ் பீச்சில் குதிரைன்னு அது கழுதாது. யுத்த குதிரைன்னா அந்த குதிரையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது அவ்வளவு ஒரு கம்பீரமா உயரமா அப்படி இருக்கும் அந்த குதிரை. அந்த குதிரை எதுக்குமே பயப்படாது. குதிரையே வாரில் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது எந்த பட்டயத்தை கண்டும் பயப்படாது, யானையை கண்டோ சிங்கத்தை கண்டோ பயப்படாது. அதை நம்பி நீங்க மேல உட்காந்து போகலாம், டகரன்னு போகாது. அது எத்தனை போர் வீரர்கள் எவ்வளவு பேர் இருக்கா, எவ்வளவு பட்டயம் இருக்கு, எவ்வளவு அம்பு இருக்கு, எவ்வளவு துப்பாக்கி இருக்கு, எவ்வளவு கவசம் வச்சிருக்கிறான், எவ்வளவு ஆயுதம் இருக்கு, அதெல்லாம் பார்க்காது, போய்கிட்டே இருக்கும். அதான் யுத்த குதிரை. அது மாதிரி நம்ம ரெடியா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே என்ன சொல்றது, அந்த காலத்துல இந்த குழவியை வச்சுக்கிட்டு அப்படியே எதுவாங்க, துவையல் இதுவாங்க, அப்படியே வச்சு எடுத்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஆட்டுக்களை வச்சுட்டு அப்படியே மாவு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தண்ணியை போட்டு அப்படியே போட்டுட்டு ஆட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா இதான் குடிச்சிட்டுல குதிரை ஓட்டுறது. ரெடியா இருக்கணும். நம்மள இங்க எல்லாரும் பாராட்டுறானே, உங்களை பாராட்டும் போதும் உங்க பிரசங்கம் நல்லா பண்ணீங்க,
நல்லா ஜெபம் பண்ணீங்க, நல்லா பாட்டு பாடுனீங்க, நல்லா ஆராதனை பண்ணீங்கன்னா யார் அப்படி சொல்றான்றத நீங்க பார்க்கணும். அவங்க ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு 1ஆம் கிளாஸ் பையன் வந்து நல்லா நீங்க பாட்டு பாடுனீங்கன்னா அதை நீங்க எடுத்துக்கலாமா? யாரு சொல்றா? அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவனம் எப்படி இருக்குது? அவங்க ஃபெய்த் லெவல் எப்படி இருக்குது? அவங்க நாலேஜ் அபவுட் காட் எப்படி இருக்குது? அவங்க நாலேஜ் அபவுட் பைபிள் எவ்வளவு இருக்குது? அதை பார்க்கணும் நீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்களா? ஆனா யார் அப்ரிஷியேட் பண்ணாலும் எடுத்துக்கூடாது. அவங்க குவாலிட்டி ஆஃப் தட் பர்சன் பாருங்க. அவங்க ஸ்பிரிட் எப்படி, அவங்களுடைய ரிலேஷன் வித் காட் எப்படி, க்ளோஸ் வாக் வித் காட் இருக்கா? ஆழமான தியானிக்கிறவங்களா? அவங்க ஆழமாக வேதத்தை தியானிக்கிறவங்களா? நல்ல பைபிளை தரம் நாலேஜ் உள்ளவங்களா? கிரைஸ்ட் மைண்ட், கிரைஸ்ட் வில்ல பத்தி நல்ல தரம் நாலேஜ் உள்ளவங்களா? அத பார்க்கணும் நீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணா அதை நீங்க ஏத்துக்கிறாங்க. இல்லைன்னா என்னவாங்க, புகழ்ல விழுந்தீங்க கீழே விழுந்துருவீங்க. ஒரு நாள் புகழுக்கு போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? உங்க கான்சியன்ஸை கேட்கணும், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? 1 பேதுரு 3:15 பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்போஸ்தல், முதலாவது அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன் சொல்றாரு. 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்க. உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? நீங்க ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கையே உங்க விசுவாசத்தை குறிச்சு யாராவது கேட்டாங்கன்னா அதை சொல்றதுக்கு எப்பவுமே ஆயத்தமா இருங்க. அப்படி என்னங்க இயேசு உங்களுக்கு செய்தித்தார்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். ஒரு பிரபலமான மேடை பேச்சாளர், அவர் வந்து நான் சொன்னாரு, நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான், எனக்கு இயேசு பத்தி தெரியும். ரொம்ப தாழ்மையா தான் கேட்டார். அப்படி என்ன இயேசுக்கு நீங்க கண்டீங்கன்னு கேட்டார். என் சாட்சியை வந்து நான் சுருக்கமா தான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா சொன்னேன். உடனே அவரை சொன்னீங்க அவசரமா போறீங்க. இல்ல சார், உங்களை பார்க்க நிறைய பேர் காத்திருக்காங்க, வெளியே எவ்வளவு பேர் காத்திருக்கிறாங்க. உங்கள் டைம் கிடையாது, அடுத்த டைம் இருக்குது அப்படின்னு. இல்ல இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா தான் நான் கேட்கறதா உங்களை வர சொன்னேன், சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளதான் என் சாட்சி சொன்னேன். சொன்னது இப்படி இயேசுவை கண்டம் உருவானா, இப்படி ஒரு இயேசுவை பார்த்து உருவானான்ட்டு. அப்ப நம்ம எப்பயுமே நீங்க ரெடியா இருக்கணும். உங்க ரட்சிப்பை குறித்து சொல்றதுக்கு இயேசுவை நீங்க எப்படி கண்டுக்கிட்டீங்க, எப்படி பார்த்தீங்க இயேசுவை, அது சொல்றதுக்கு நீங்க எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும். தான் பேதுரு சொல்றாரு, கடைசி காலத்துல சொல்றாரு. சங்கீதம் 119:46 நான் உன்னுடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுகிறேன். எஸ்ரா சொல்றார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உலக பிரகாரமா பெரிய லெவல்ல இருக்கவங்களுக்கு முன்னாடி சாட்சி சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க. வெட்கப்படக்கூடாது. அது வந்து ஒரு பெரிய செஷனை எடுத்தேன் நான். பவுலை குறிச்சு நான் பேசும்போது அதை பேசியிருக்கேன். ஐ எம் நாட் அஷேம்ட் ஆஃப் திஸ் காஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் விசுவாசம் குறித்து வெட்கப்படேன் அப்படின்றத குறித்து வெட்கப்படக்கூடாது. ஏன் உங்களுக்கு நம்ம சார்ல்ஸ் பர்டன் சொல்றாரு, ஃபெய்த்தை பத்தி நம்ம நினைக்கிறோம், ஃபெய்த்துக்கும் நாலேஜுக்கும் சம்பந்தம் இல்லை நினைக்கிறோம். நம்ம நிறைய பேர் 100க்கு 100 அப்படிதான் இருக்குது. ஃபெய்த்னா அப்படியே கம்ப்ளீட் ஃபெய்த், விசுவாசம், ஆண்டவர் மேல நான் விசுவாசிக்கிறேன். அறிவுன்றது நாலேஜ், அறிவு. ஆனா அறிவுக்கு அப்பாற்பட்டது இந்த விசுவாசம்ன்றது. அறிவுன்றது மூளையில் உள்ளது, விசுவாசம்ன்றது இருதயத்தில் இருக்கிறது. அப்படி பிரிச்சுட்டாங்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் தெளிவா எழுதுறாரு, you should have knowledge about faith என்றார். You should have knowledge about God and you should have knowledge about faith என்றார். உங்களுக்கு ஆண்டவரை பத்தின அறிவு வேணும், விசுவாசத்தை பற்றிய அறிவு வேணும்ன்றார். You should know about faith என்றார். உங்களுக்கு விசுவாசத்தை தெரியணும். விசுவாசத்தை கேட்டாங்கன்னா சொல்லணும், நீங்க வெட்கப்படக்கூடாது. நான் எப்படி இயேசுவை கண்டுகொண்டேன் அது வெளிப்படையா சொல்லணும். நீங்க எதையும் நீங்க என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே சொன்னார் அப்படின்றாரு பவுல் 1 கொரிந்தியர் 1:17. அதே 1 கொரிந்தியர் 2:1 சொல்றாரு, நய வசனிப்போட பேசாதே அப்படின்னு. சச்சவே யூ ஹேவ் டு பிரீச்லாம் இல்ல, பிளைனா எப்படி ரட்சிக்கப்பட்டன்றத சொல்லு. இது அநேகரை தொடுங்கிட்ட.
பவுலுக்கு தான் அந்த அழைப்பு கொடுத்தார். பவுலுக்கு உன்னை ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லல, உன்னை சாட்சியாகவும் ஊழியக்காரனாகவும் தெரிந்து கொண்டேன். எங்க போனாலும் பவுல் சாட்சி தான் சொல்லுவார். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 இடத்துல பேசுறாரு, 3 இடத்துல பெரிய பிரசங்கம் பண்றாரு, சாட்சியத்தான் சொல்றாரு. தர்சு படத்தை சேர்ந்தவன், அந்த மத்தியான வேலையில தமஸ்குக்கு போற வழியில எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது அப்படின்னு சாட்சியத்தான் சொல்றாரு. அந்த சாட்சியத்தோடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சூனியம் வச்ச ரிச் கிராஃப்ட் பண்ண இடத்துல சென்னையில உள்ள ஒரு பிரபலமான நிறுவனத்தில் உள்ளவங்க, மிகப்பெரிய பிசினஸ் பீப்புள் அவங்க. அதுல ஒருத்தருடைய சொத்தை முடக்கிட்டாங்க சூனியத்துல, ரிச் கிராஃப்ட்ல பல வருஷமா அவர் முடங்கிட்டாரு. அவர் இடத்துக்கு ஊழியர் சரியா கூட்டு போறாங்க. நான் சரி ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணணும், அப்ப அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறேன். அங்க உள்ள போனா ஆண்டவர் சொல்ல சாட்சியை சொல்லுன்றார். சாட்சி சொல்லி விச் கிராஃப்ட்ல இருந்து எப்படி டெலிவரன்ஸ் கிடைக்கும்? டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் என்னுடைய சாட்சிக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. அது சுருக்கமா சொல்லிட்டாரு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் அந்த சாட்சியை சொன்னேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா, ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு இருப்பாரு. அவர் ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி இருக்காரு, மிடில் ஏஜ் மேன், ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி இருக்காரு. ஏன்னா அவரை மந்தமாக்கிட்டான் சாத்தான். விச் கிராஃப்ட் படி என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய பார்ட்னர்ஸ் அவரை ஒரு தூங்குற மாதிரி ஆக்கிட்டாங்க. எதுவுமே யோசிக்க முடியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் பிள்ளைகள்லாம் வாலிப பிள்ளைகளா இருக்காங்க, காலேஜ் போற பிள்ளைகளா இருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே இல்ல. அவருக்கு ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி அவருக்கு. அவர் மூச்சு இருக்கிறார், அவ்வளவுதான். என்ன சாப்பிட்றாருலாம் தெரியாது. அவர் வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறார். அந்த உலகத்துல இருந்து அவரை தூக்கி வரணும். ஹை லெவல் டிப்ரெஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாக்குறது. ஆனா அது டிப்ரெஷன் கிடையாது, விச் கிராஃப்ட். அது நான் ஒரு 15 நிமிஷம் சாட்சி சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா டெலிவர் ஆயிட்டார். டெலிவரன்ஸ் நடந்துருச்சு. ஏஞ்சல்ஸா வந்திருக்காங்க, ஏஞ்சல்ஸா நிக்கிறாங்கன்ற. ஒய்ஃப் ஓடியாந்துட்டாங்க, பிள்ளைகள்லாம் ஓடியாருது. வீடே சந்தோஷத்துல அப்படியே அவங்க அப்பா ஒரு 7 வருஷமா தூங்கின வரை முடிச்சுட்டாரு. அவ்வளவு எல்லாம் ஒரே சந்தோஷம் இருக்கு. எல்லாம் ஏஞ்சல்ஸ் பாக்குறேன். எனக்கு இப்ப மால்ரைட்டிங்ட்டாரு. என்னாலே நம்ப முடியல. நான் இன்னும் ப்ரேயரே பண்ணல. சரி, அப்புறம் என்ன பண்ண, அவங்க எல்லாரையும் வச்சுட்டு ப்ரே பண்ணி அவரே கொண்டாந்து கார்ல டிராப் பண்ணார். நைட் 8:30 மணி இருக்கு, வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிட்டார். வீட்டு வாசல்லையே நின்று ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தார். போகவே மனசு இல்லை அவருக்கு. நீங்க போங்க பிரதர், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கீங்க. இந்த சந்தோஷம் வீட்டுல வெயிட் பண்ணுவாங்க. வீட்டுல போய் பிள்ளைகளோட சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சுட்டேன். அடுத்த நாள் ஒரு 12 மணி இருக்கும் மத்தியானம் போன் பண்ணி, எங்க இருக்கீங்க பிரதர்? ஏன் பிரதர் சொல்லுங்க, நான் வெளியே இருக்கேன் பிரதர்னு. அவருடைய அவ்வளவு ப்ராப்பர்ட்டியுடைய டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்தான் கொடுத்துட்டு போயிட்டாங்க பிரதர். இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஆண்டவரே என்னை யூஸ் பண்ணுங்கப்பான்னு நம்ம ரெடியா இருந்தா போதும், ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். ஆண்டவர் யூஸ் பண்ண நம்ம ரெடியா இருக்கணும், அது முக்கியம். அந்த ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. இயேசு உங்களுக்கு என்ன செய்தான்னு சொல்றது மற்றவங்களுக்கு ப்ராஃபஸி. வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 பாக்குறோம். இயேசு பத்தின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. டெஸ்டிமனி அபௌட் ஜீசஸ் இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி ஃபார் அதர்ஸ். இயேசு எனக்கு என்ன செய்தார் அப்படின்னு நீங்க மத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா, இந்த இயேசு எனக்கும் செய்வான்ற நம்பிக்கை அவங்களுக்கு உண்டாகும். 1 கொரிந்தியர் 4:9 முதல் 13 எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். எப்படி பாருங்க, அவ்வளவுதான். டெட் பாடி எப்படி பார்ப்பாங்க, முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போக போகுதுன்னா எப்படி அந்த டெட் பாடியை பார்ப்பாங்களோ அப்படி போலதான் நாங்க இருக்கிறோம். அப்படிதான் காணப்பட பண்ணினார், கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். வேடிக்கை கொடுத்த மாதிரி ஆயிட்டோம்ன்ற.
நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதுமா இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்துக் கொள்ளுகிற அழுக்கை போலாவனும். எப்படி இருக்கிறார் பாருங்க. என்னுடைய நிலைமை அவர் சொல்றாரு, அவருடைய நிலைமை எப்படி இருக்குதுன்ட்டு. எல்லாராலையும் தாழ்த்தப்பட்டவர் போல இருக்கிறார், சிறுமைப்படுத்தப்பட்டவர் போலதான் நாங்க இருக்கிறோம்ன்றார். இதான் பொசிஷன்றாங்க, இதான் ஊழியக்காரனுடைய பொசிஷன். 1 Corinthians 9:16-22 சொல்றாரு பாருங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. என்ன அர்த்தம்னா, எனக்கு அழைப்பு இருக்குது, என்னை அழைச்சிருக்காரு ஊழியம் செய்ய. அதனால நான் ஊழியம் செய்யறது பெருசா நினைக்கக்கூடாது, ஏன்னா அது என் டியூட்டி. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. நான் அந்த பிரசங்கம் பண்ணாம இருந்தேன், நம் சுவிசேஷம் சொல்லாம இருந்தேன்னா எனக்கு ஐயோன்றார். நான் உற்சாகமா எப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. திரும்பவும் சொல்றார், இட்ஸ் மை டியூட்டின்றார். ஐ எம் a steward. நான் எனக்கு அந்த உக்ரான உத்தியம் கொடுத்திருக்கிறார், நான் சொல்லி ஆகணும், நான் பிரசங்கம் பண்ணி ஆகணும், என்னை அழைச்சிருக்கிறார் என்றார். ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாகியிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அதிகாரத்தோட நான் பண்ணல. நான் ரொம்ப தாழ்மையா இருந்து என்னை தாழ்த்தித்தான் அந்த ஊழியத்தை செய்யறேன். பார், மரித்தோரை உயிரோடு எழுப்புற வல்லமையுள்ள தேவன் எனக்குள்ள இருக்கிறார். நான் மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும், குருடனுக்கு கண் பார்வை கொடுக்க முடியும், செவிடனுக்கு காது கேட்க வைக்க முடியும், பிசாச விரட்ட முடியும். அதிகாரத்தோட நான் எல்லாம் பண்ணல, தாழ்மையா இருந்து ஒண்ணுமில்லாதன போலதான் நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். எப்படி பாருங்க, the power of the spirit of God, the resurrection of the spirit of God. ஆண்டவருடைய வல்லமை அவருக்குள்ள இருக்குது, மரித்தோரை உயிரோடு இருக்கிற வல்லமை அவருக்குள்ள இருக்குது. அத்தனை குறித்து நன்றாக அறிந்தவர். அவர் நினைச்சாருன்னா பிசாச விரட்ட முடியும். அவர் நினைச்சாருன்னா அந்த உருமாலின் கச்சைகளை கொண்டு போய் போட்டா போதும், பிசாச அலறி கொண்டு போடும், வியாதியத்தை சொஸ்தமாவாங்க. ஆனா அடிமையை போல இருந்து நான் ஊழியம் செய்தேன்ற. என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை போலமானேன். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவை போலமானேன். ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி, யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாக, ஞானிகளுக்கு ஞானிக்கு ஏத்த மாதிரி, அடையாளம் கேட்கிறவனுக்கு அடையாளத்துக்கு ஏத்த மாதிரி, அவனுக்கு ஏத்த மாதிரி நான் ஊழியம் பண்ணேன்றார். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள, கிறிஸ்துவின் பிரமாணம் அன்பு, அதான் கிறிஸ்துவின் பிரமாணம். கட்டளைகள் இல்லை, இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா இது, அதான் நியாய பிரமாணம். இது அப்படி இல்லை. ஒரு கணத்துல இருந்து மறுகணத்தை காமிக்கிற அன்பு. வஸ்திரத்தை கேட்டா மேல் வங்கி சேர்த்து கொடுக்கிற அன்பு. ஒரு மேல் வர தூரம் பலமந்தம் பண்ணா 2 மேல் கூடவே போற அன்பு. அப்படி போல பகைக்கிறவனை நேசிக்கிற அன்பு, சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கிற அன்பு, அதான் கிறிஸ்துவின் பிரமாணம். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போலானேன். எப்படியாகினும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எவ்வளவு பிரயாசப்படுறாரு பாருங்க. அசதியா இல்லாமல், அதுக்குதான் இவ்வளவு சொல்லிட்டு வரார் ஆண்டவர். நியாயாதிபதிகள் 6:14 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார், கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலரை மீதியானரை கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிற நான் அல்லவா என்றார். வித் வாட் ஸ்ட்ரென்த் யூ ஹேவ், உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கன்ற. உங்க பின்னாடி நான் இருக்கிறேன். கல்வி விக்தியும் மோசே தெரியும், திக்கு வாயு மந்தனாவன்னாரு, உன் வாயோட வாயா இருப்பேன். இறைவன் நான் சின்ன பையன், நான் எப்படி பெரியவங்களுக்கு முன்னாடி பேசுவேன்னா, நான் உன் வாயில வசனத்தை தருவேன், நீ போ. நான் அசுத்த நான் உள்ளவனாரு, அந்த அசுத்த நாம் பரிசுத்த மாற்றி
மகாபலி தீர்க்கதரிசியா பயன்படுத்தினார். அந்த யாரை கொண்டு பயன்படுத்துவார்? அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்கார். ஆனா அவருடைய அழைப்பை யாரை சொன்னாரு? சீசன் அனனியான்ற ஒரு சின்ன சீசன் வச்சு அந்த ஊழியத்தை செஞ்சார். பவுல் எப்படி பார்த்திருப்பாரு? யோசிச்சு பாருங்க. அந்த ஊர்ல தமஸ்கு பட்டணத்தை அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அனனியா தான் போய் கூட்டு போயிருக்காரு. அந்த அனனியை கூட்டு போய் ஒவ்வொரு வீட்டு கூட்டத்திலும் போய் பவுல் பேச சொல்லியிருக்காரு. பவுல பேசுது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப பவுல் இந்த அனனியா தான் எனக்கு ப்ராபஸ் சொன்னான், என் அழைப்பு எப்பதான் சொன்னாரு, இந்த அனனியா தான் சொன்னாரு. எனக்கு கண்ணு குருடா போச்சு, இவன் கை தலைமையில கை வச்சாரு, என் கண்ணுல இருந்து செதில் மாதிரி மீன் செதில் மாதிரி விழுந்துச்சு, என் கண்ணு திறந்துச்சு, பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பினேன் நான். இந்த அனனியா ஜெபிச்சாரு, என் அழைப்பு சொன்னாரு. எப்படி யோசிச்சு பாருங்க. மாகமான் சுகமான பிறகு வீட்டுக்கு திருமண பிறகு அந்த வேலைக்கார சிறுமி எப்படி பார்த்திருப்பான்? அந்த அடிமையா இருந்த சிறுமியை எப்படி பார்த்திருப்பார்? போய் விழுந்து உன் தெய்வம் தான் தெய்வம் விழுந்திருப்பான். எந்த ஊழி எப்படி ஆண்ட செய்வார்னு சொல்ல முடியாதுங்க. எதியாவது கருத்தா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். ஏர்னஸ்ட் பிரேயர், கருத்தாய் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். மற்றவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். அதுதான் முக்கியம். இங்க டக்கு நிலமுட்டாரு. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப், ஆகாபுக்கு முன்னாடி போய் சொல்லு, நான் சொல்லும் வரை இந்த வானம் மழையும் பனியும் பெய்யாமல் இருக்கும்னு சொல்லுகின்றார். உண்மையா ஆண்டவரை தேடணும், பைபிளை அதிகமாக வாசிக்கணும், தியானிக்கணும். வேதம் தான் மெயின். நிறைய பேர் பைபிள் படிக்காம நல்லா ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். பைபிள் இல்லாம பண்ணீங்கன்னா வேஸ்ட். அந்த புக்கு எல்லாம் தெரியும், வரங்கள் புக்கு எவ்வளவு 1000 போட்டு எத்தனை பேருக்கு ஃப்ரீயா கொடுத்தேன். எல்லாரும் என்னை எதிர்த்து நின்னாங்க. எல்லாருக்கும் தாராளமா கொடுக்கிற ஒரு சகோதரர். ஏன் என்னன்னே கேட்காம தன்னிட்ட இருக்கிறத அப்படியே கொடுக்கிறவர் அந்த சகோதரன். அப்படி கொடுக்கிறவர். அவரே வேணாம் பிரதர், ஃப்ரீயா கொடுக்காதீங்க பிரதர், ஃப்ரீயா கொடுக்காதீங்க, எனக்கு எப்படியாவது ஜனங்களுக்கு தெரியணுமே சொல்லி அவ்வளவு பேருக்கு கொடுத்தேன். ஒருத்தர் கூட போன் பண்ணி நான் படிச்சேன் பிரதர், நல்லா இருக்கு பிரதர், ஒரு 10 பக்கம் படிச்சேன், 2 சாப்டர் முடிச்சிருக்கேன், ஒருத்தர் கூட போன் பண்ணல. நான் மிகைப்படுத்தி பேசல, என் மனைவி சாட்சி. ஆனாலும் நான் கொடுத்தோம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் சரி, இதை ஒரு பாதி விலைக்கு கொடுங்கன்னு வாங்க, பாதி விலைக்காவது கொடுங்க அப்படின்னு. ஆனா மனைவி சொல்லுவாங்க லாஸ்ட் மினிட்ல, ஒரு காணிக்கையா கொடுங்க, நீங்க எல்லாத்துக்கும் பாஸ்டர்ஸ்க்கு காணிக்கையா கொடுப்பீங்க இல்ல, அந்த காணிக்கையா நினைச்சுக்கோங்க. ஒருத்தர் கூட படிக்கல. ஆனா இப்ப பாருங்க, தூசி தட்டி அதை எடுத்து படிக்கிறாங்களா பாருங்க. இன்னும் 1 மாசம் தான். இந்த 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து தேடி எடுத்து படிக்க வைக்கிறாரா இல்லையா இருக்க பாருங்க. நம்மளுடைய உழைப்பு கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்க உழைக்கிற உழைப்பு, நீங்க பேசுற வார்த்தை ஒண்ணு கூட வீணாய் போகாது, ஒண்ணு கூட வீணாய் போகாது. கர்த்தருக்கு தெரியும் யார் யார் வீட்டுல எப்படி இருக்குன்னு தெரியும். விட மாட்டாரா? விட மாட்டாரு. பதில் அளிக்கிறவர். அவரை ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்காரு, ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு தெரியாது எங்க இருக்கு, ஏது இருக்கு, எங்க போச்சு, எத்தனை பேருக்கு போச்சு. ஆனா ஆண்டவர் விட மாட்டார், தூக்கி நிறுத்துவாருங்க. எல்லாரும் சொல்றாங்க எலியா அக்னியா இறங்கி வாருனாரு, ஆண்டவர் இறங்கி வந்தாரு அக்னியா. எலியாவும் வைராக்கியம் பார்த்தீங்களா? அதை காட்டிலும் இந்த வைராக்கியத்தை பாராட்டி ஆண்டவர் வைராக்கியம் பாட்டினார் பாருங்க. எலியாக்கு அக்னியா இறங்கி வந்தாரு பாருங்க. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அவர் எவ்வளவு வைராக்கியமா இருந்தாரு. zeal of Elijah towards Godன்றாங்க. பட் ஆண்டவருடைய வைராக்கியம் எலியாக்காக எப்படி வெளிப்பட்டது? அக்னியா இறங்கி கனப்படுத்தினாரா இல்லையா? அப்படி போல கனப்படுத்துவார். ஒரு நாள் வெக்கப்பட்டு போட மாட்டார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் பவுல் சொன்ன வசனம், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதுனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்படி பிரயாசப்படுறது கர்த்தர் கிருபை செய்தார்.
நான் அப்போஸ்தலன்னு பேர் வர்றதுக்கு பாத்திரன் அல்ல. என்னை அப்போஸ்தலனாக ஆண்டவர் தெரிந்தெடுத்துறதுக்கு நான் பாத்திரவானே அல்ல. ஏன்னா சபையை அவ்வளவாக துன்பப்படுத்தியிருக்கிறேன். ஆனா கர்த்தரை கிருபையாய் அப்போஸ்தலன் தெரிந்து கொண்டார். நானும் சும்மா இருக்கல, அதுக்காக அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஒரு அப்போஸ்தலனா இருக்கணும்னா, பெஸ்ட் அப்போஸ்தலனா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அவ்வளவு பிரயாசப்பட்டேன், அதிகமாக பிரயாசப்பட்டேன். அதுக்கும் கர்த்தருக்கு கிருபை பாராட்டினார் என்றார். அப்படி போல நம்ம இருக்கணும். 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாகி இருக்கிறது. ஏதாவது என்னால செஞ்சிட முடியும் நினைச்சீங்கன்னா, நான் செஞ்சுட்டே நினைச்சீங்கன்னா அது என்னால அல்ல, அது தேவனுடைய ஈவுன்றாங்க. அதே 12:9 சொல்றாரு, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை இனிமேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன். நம்மகிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார், எல்லாரும் பயன்படுத்துவார். இது இந்த ஆசீர்வாதம் இல்லாம ஒரு ஊழியக்காரர் ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னா இவர் எப்படி அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பாருன்னு நினைப்பாங்க. அப்படி இருந்த ஒரு ஆண்டவரை நேசிக்கிறாரே யோசிப்பாங்க. ஒரு பார்வை இல்லாத ஊழியக்காரரை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த போராட்டம் எனக்குள்ள. அவர் கண்ணு மேல வச்சு ஜெபம் பண்ணிருந்தா அவர் கண் பார்வை கிடைச்சிடணும். ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் பிளைண்டா இருக்கிறார், எனக்கு மனசு எங்க கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவருக்காக ஊழியம் பண்றாரு, இவர் பார்வை இல்லாத இருக்கணுமா, போய் ஜெபிச்சிட மாட்டோம்னா. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அது எனக்கு தெரியாதான்னாரு. இன்னைக்கு பாக்குற அவனா கற்பத்தில இருந்தே தெரிந்தெடுத்து இத்தனை வருஷம் கொண்டாந்தது யாருன்றாரு. அப்புறம் மனைவியும் பிள்ளையும் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க கூட தெரியாது அவரு. ஆனா ஆண்டவரை நேசிக்கிறார். நீ ஆண்டவரை அளவில்லாம நேசிக்கிறார். ஒரு மழையில எப்படி போவார் யோசித்து பாருங்க. ஒரு கார் கிடையாது, பைக்கு கிடையாது. அதை கேட்ட நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு கேட்டா, யாராவது பைக்ல நீ கூட்டு விடுவாங்கயா அப்படின்னு. அந்த பைக்ல ஏன்னா பஸ் ஏறி போயிடுவார். குண்டும் குளிருமா இருக்குது இடம், இருட்டா இருக்குது. அவருக்கு எப்பயுமே இருட்டாதான் இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் லைட் இல்லைனாலே நம்ம தவிச்சு போயிருக்கோம். அவர் வாழ்க்கை இருட்டுதான். என்னுடைய கொஞ்சம் ஷர்ட்ஸ் அவருக்கு கொடுத்தேன், டி ஷர்ட் இருந்துச்சு, ஷர்ட் கொடுத்தேன் அவருக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். நான் அதெல்லாம் நான் போட முடியாது, எனக்கு அந்த வயசுலாம் தாண்டிட்டேன். அதனால நான் அவருக்கு கொடுத்தேன். நான் அவரு எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா ரொம்ப நல்லா இருக்குயா, ப்ளூ கலர்ல ரொம்ப நல்லா இருக்குனாங்க. அப்படின்னு. ப்ளூ கலர் எப்படி தெரியுங்க? எனக்கு ப்ளூ கலர்ல எப்படி இருக்குன்னு தெரியாதுயா. நான் கடைக்கு எப்பயும் போற கடைக்கு போனேன், எங்கேயும் கடைக்கு போனேன். அவர் சொன்னாங்க, சூப்பரா இருக்கியா அவன் டிஷர்ட், ப்ளூ கலர்ல ரொம்ப சூப்பர் நல்லா இருக்கியான்னாங்க. ஐயா கொடுத்தாருன்னு சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ்யா எனக்கு ஃபோன் பண்ணி. நான் கொஞ்சம் மெசேஜஸ் எல்லாம் அப்படியே காதுல தான் கேட்பாரு, பார்க்க முடியாது எதையுமே. அவர் ஆண்டவரை நேசிக்கிறார், ஆண்டோட ஊழியத்தை செய்கிறார், வாஞ்சியா செய்கிறார். இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ண போற அங்க வந்துட்டாரு, ஐயா வராரு பிரசங்கம் பண்ண வராரு கேட்கறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த காதுலயே அப்படியே கேட்டே உட்கார்ந்து இருப்பாரு. எப்படி யோசித்து பாருங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வரல, யார் வந்திருக்கிறார், எதுவுமே தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை கேட்டே ஆண்டவரை ரசிக்கிறார், ஆண்டவர் ருசிச்சு பார்க்கிறார். அவரெல்லாம் அப்படி ஊழியம் பண்ணும் போது நம்ம எவ்வளவு சுயநலமா இருக்கணும் யோசித்து பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் வந்து நம்மள நல்ல வேலை கொடுக்கணும், சுகம் தரணும், நல்ல சம்பளம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், சுகமாயிட்டோம் அப்படியே போயிட்டோம்னா ஆண்டுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சில காரியங்கள் ஆண்டவர் சொன்னதை அப்படியே எழுதி வச்சிருக்கிறேன், சம்பந்தமா படிக்கிறேன். விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விதைக்காம அறுக்க முடியாது. சிறுக விதைக்கணும் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கணும் பெருக அறுப்பான். நீங்க சோம்பலை விதைச்சீங்கன்னா சோம்பலை தான் அறுப்பீங்க. சுறுசுறுப்பையும் ஹார்ட் ஒர்க்கையும் கடினமா உழைக்கிறதை நீங்க விதைச்சீங்கன்னா அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார். சோம்பேறி வேலை செய்யாதால் விதைக்காதால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. சோம்பேறி ஆண்டவர் அருவருக்கிறார். சோம்பேறி தனத்தை அருவருக்க, சோம்பேறியை அவர் விரும்புறதே கிடையாது. எறும்பினிடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்றார். எந்த வேலையை செய்தாலும் அதை நாம் சுறுசுறுப்புடன்
செய்ய வேண்டும். நாம் அசதியா இருக்கக்கூடாது. ஆவியில் அனலா இருக்கணும். அனலுமின்றி குளிருமின்றி இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது கர்த்தருக்கு பிடித்தமானது அல்ல. டாஸ்க் ஓரியன்டாக இருக்க வேண்டும். ஒரு வேலைன்னா அந்த வேலையை நம்ம மும்முரமா செய்யறவங்களா இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் வேணும். இந்த டைம்ல நான் இதை செய்யணும், இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணணும், இவ்வளவு நேரம் நான் பைபிள் படிக்கணும், இவ்வளவு நேரம் நான் வீட்டை கிளீன் பண்ணணும், இவ்வளவு நேரம் நான் சமைக்கணும், இவ்வளவு நேரம் நான் துணியை துவைக்கணும், காயப்படணும். அப்படி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் நமக்கு. நம்மள வந்து ஒரு அந்த இதுல இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம அதை கீப் பண்ண முடியாது, நம்மளுக்கு இயலாம வந்துடும். அப்ப யோசிக்க கூடாது, ஐயோ நம்ம அப்படி இருந்தோம் நல்லா பண்ணிருக்கலாமேன்னு யோசிக்க கூடாது. டார்கெட் வேணும். இதுதான் ஒண்ணு, ஒரு தரிசனம் வேணும் உங்களுக்கு. நான் இப்படியாக இருக்கணும் என் ஃபியூச்சர்ல, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் அதுக்கேற்ற அளவுக்கு நான் பைபிள் படிக்கணும், ஆவிக்குரிய புஸ்தகங்களை படிக்கணும், அதுக்கேற்ற மெசேஜஸ் கேட்கணும். சும்மா பாட்டை விட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்க கூடாது, என்டர்டைன்மெண்டா இருக்கக்கூடாது. என்னுடைய ஸ்பிரிட்டுக்கு ஃபுட் அது, என்னுடைய ஆவிக்கு அது. நான் ஆவியில வளரணும், கர்த்தரை குறித்த அறிவுல வளரணும், வேதத்தை குறித்த அறிவுல நான் வளரணும், விசுவாசத்துல நான் வளரணும், தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை குறித்த அறிவுல நான் வளரணும். கர்த்தருடைய நடத்துதல் எப்படி இருக்கும், அவருடைய பிரமாணம் எப்படி இருக்கும், தேவ சித்தம் எப்படி இருக்கும், கிறிஸ்துவின் சிந்தை என்னவாக இருக்கும், அது அறிவுல நான் வளர்றதுக்கு ஏற்றவாறு மெசேஜஸ் கேட்கணும். நான் வளர்வேணும், அடுத்த லெவல் அப்படிப்பட்ட மெசேஜஸ் கேட்கணும். நிறைய தவறான போதனைகள் இருக்கு, அதை கேட்டீங்கன்னா நீங்க டைவர்ட் ஆகி போயிருவீங்க. டைல்யூட்டட் மெசேஜஸ் கேட்கக்கூடாது, கான்சென்ட்ரேட் அவங்க வந்து அதான் பார்க்கணும். அதனாலதான் வெப்சைட்டை, யார் வெப்சைட்டை ஓபன் பண்ணாலும் அவங்களுடைய இதை பார்க்கணும். ட்ரினிட்டி ஆஃப் காட், கிறிஸ்துவ தேவனை விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நான் விசுவாசிக்கிறேன். வேதம் இது தேவனுடைய வார்த்தை. ஒரு நாளும் இந்த வார்த்தைக்கு எதிராக நிக்க கூடாது. இயேசுவை ஆண்டவர்னு சொல்லி அறிக்கை செய்யறவங்களா இருக்கணும். டீச்சிங்ஸ், எல்லா டீச்சிங்ஸ் கேட்கக்கூடாது. அநேக போதனைகளால் அலைப்புண்டு போயிடக்கூடாது. இந்த தக்க இருக்கு பாருங்க, தக்க வந்து அலைய விழுந்துச்சுன்னா மேல கீழேன்னு போகும். அது மாதிரி ஆகிடுவீங்க. ஸ்டெடியா பைபிளை பாருங்க, மெயினா பைபிளை பாருங்க. அந்த பைபிளை ஒட்டி பேசுறாங்களா அதை மட்டும் பாருங்க. சென்சிட்டிவா பேசுறத கேட்கக்கூடாது. நிறைய பேர் தங்களை பார்க்கணுன்றதுக்காக சென்சிட்டிவா பேசுவாங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டும்படி பேசுவாங்க. அழிவு வரப்பது பாருங்க, ஈரான் நாரை குறித்து கர்த்தர் சொன்னார் பாருங்க, உக்ரைனை குறித்து சொன்னார், ஈரான் நடக்கணும். யாராலையும் கடிக்க முடியாது கர்த்தர் செய்யறத. டொனால்டு ட்ரம்புக்கே நாளைக்கு என்ன பேசுவாங்க டொனால்டு ட்ரம்புக்கே தெரியாது. பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ன பண்ண பாருங்க, பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரியாது, ஈரான் இருக்கிறவனுக்கே தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுது. அதை குறித்து ப்ராபெட் சொல்றது பெருசு கிடையாது. என்னைய பார்க்கணுன்றதுக்காக அப்படி நான் வந்து இப்படி பேசப்படாது. பிபிசில இருந்து எனக்கு கிளாஸ் எடுக்க வந்தாங்க, நான் பூனா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங்ல இருக்கும்போது. நியூஸ் வேறன்னு சொல்லி கொடுத்தாரு. அது ஏற்கனவே பல பேருக்கு சொல்லிருக்கேன், நிறைய பேருக்கு தெரியாது. நியூஸ் வேற, இங்க இருக்கலாம் வியூஸ் அப்படின்னாரு. உதலாம் ஒரு நாய் ஒரு மனுஷனை கடிச்சிருச்சுன்றது சாதாரண இருக்குது. வியூஸ், ஒரு நாய் வந்து கடிக்கும் நிச்சயமா. ஒரு மனிதன் நாயை கடித்து விட்டான்னா நியூஸ். எல்லாருக்கும் என்னன்னா அந்தந்த சேனல் என் சேனலை பார்க்கணும். அந்த நேரம் 7 மணிக்கு ஏன் சேனலை பார்க்கணும், மற்றவங்க சேனலை பார்க்கக்கூடாது. அப்ப நான் எப்படி நான் அதை கவரணுமோ அப்படிதான் நான் நியூஸ் கொடுப்பேன். நான் பரபரப்பா கொடுப்பேன். அப்படி இருக்கக்கூடாது உங்க மெசேஜ். இது அப்படி கிடையாது. இது அட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஜனங்களுக்கு புரோஜனமானதா அவசியமானதை நான் போதிப்பேன் இருக்காரு, நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் இருக்காரு. அப்படி போல இருக்கணும். உங்களோட இன்புட்டை நீங்க டிசைட் பண்ணுங்க. என்ன மாதிரி மெசேஜை கேட்கறீங்க, என்ன மாதிரி பாட்டை கேட்கணும், அதை முடிவு பண்ணுங்க. உங்க உணர்ச்சிகளை எமோஷன்ஸை தூண்டுற மாதிரி விஷயங்களை கேட்காதீங்க. அது கார்னல்ன்றாரு, அவுட்டர்மேன், மாம்சீகம்ன்றார் பவுல். உங்க மாம்சத்தை வந்து கிளச்சுர செய்யற நிலைமை கேட்க கூடாது. உங்க ஆவியில ஆண்டவரை நினைச்சு பாக்குறீங்களா, இயேசுவை நினைச்சு பாக்குறீங்களா, உங்க ஆவியில அது போகுதா, அதை பாருங்க. அப்படிப்பட்ட மெசேஜஸ் கேளுங்க. அடுத்த லெவலுக்கு நீங்க போறீங்களா, வளர்றீங்களா, அதை கேளுங்க. இன்னின்ன வேலைகளை செய்ய வேண்டும், இன்னின்ன காலகட்டத்தில் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்ய வேண்டும். பைபிள் படிக்க டார்கெட் பிளஸ் பிளான் பண்ணுங்க. இத்தனை அதிகாரம் இன்னைக்கு படிக்கணும், பிளான் பண்ணுங்க. காலையில அட்டஸ்ட் படிக்க முடியலையா, காலையில கூட சாப்டர்ஸ் படிங்க, மத்தியானம் 2 சாப்டர் படிங்க, ராத்திரி படிங்க. அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. இது 15 சாப்டர் படிங்க மினிமம் ஒரு நாளைக்கு.
லெத்தாஜிக் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ஏதோ ஜெபித்தேன், ஏதோ பைபிள் படித்தேன், ஏதோ வீட்டை பராமரித்தேன், ஏதோ வேலை பார்த்தேன், ஏதோ சமைத்தேன், ஏதோ வாழ்ந்தேன் என்று கூடாது. என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன, அதை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to prepare and equip ourselves. நம்மளை தயார்படுத்தணும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆனா பிளான் பண்ணணும், திட்டமிட வேண்டும், தரிசனம் வேணும். நான் என்னவாக இருக்கணும்ன்ற ஒரு தரிசனம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பாஸ்டில் எப்படி எங்கே இருந்தேன், இப்ப பிரசன்ட்ல எப்படி எங்கே இருக்கின்றேன், ஃபியூச்சர் இனிமேல் எப்படி எங்கே இருப்பேன், இதை நாம் யோசிக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 2, 4, 6 அடுத்து 8, 10, 12 தான் போகும். 1, 3, 5 ஆட் நம்பர் வந்தா ஆட் நம்பர்ல தான் கொண்டு போவார். உங்களை திடீர்னு அப்படி மாத்த மாட்டாரு. ABC வந்துச்சுன்னா DEF தான் கொண்டு போவார். இ வந்தா தான் கொண்டு போவாரு. ஏ கொண்டு போற வழிய ஜிக்ஸாக் பண்ண மாட்டாரு, யூட்டர்ன் பண்ண மாட்டாரு. பிரசன்ட் பாஸ்ட்ல எப்படி உங்களை நடத்தி வந்தாரோ அப்படிதான் பிரசன்ட் நடத்துவார், அப்படிதான் ஃபியூச்சர்ல நடத்துவார். டக்குனு தூக்கி எங்கேயும் தூக்கி போட மாட்டார் ஆண்டவர். யூட்டர்ன் ஆர் டீவியேஷன் இருக்காது ஆண்டவருடைய நடத்துறதில்ல. ஆல் ஆஃப் அ சடன் ஆக்சிடென்ட் போல எதுவுமே நடக்காது. திடீர்னு ஆண்டவரை எப்படி தூக்கி போட்டாலும் பண்ண மாட்டாரு. உங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே உங்களுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த டேஸ்ட், அந்த ஆர்வம், அந்த உந்துதல் எல்லாமே சின்ன வயசுல இருந்தே தூக்கிட்டு வருவாரு. மேத்ஸ்ல இருக்கிறவங்க மேத்ஸ்ல தான் கொண்டு போவாரு. சயின்ஸ்ல இருந்து சயின்ஸ் தான் போக முடியும். ஆர்ட்ஸ்ல இருக்கிறது ஆர்ட்ஸ்ல தான் போக முடியும். மேத்ஸ்ல இருக்கிறவங்களை சயின்ஸுக்கும், சயின்ஸ்ல இருக்கிறவங்களை ஆர்ட்ஸுக்கும் தூக்கி போட மாட்டார். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உங்க ஏரியா ஆஃப் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு எதுல ஆர்வமா இருக்கீங்க? நீங்க உங்க புறஜாதிகள் மத்தியில போய் பேசுறதுல ஆர்வமா இருக்கீங்களா? தனித்தனியா இண்டிவிஜுவல் இவாஞ்சலிசம், பர்சனல் இவாஞ்சலிசம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? அதை பாப்பாரு. தனியா ஒரு மனுஷனுக்காக போராடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சொல்ற மாதிரி இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டா யூஸ் பண்ணுவாரு. சும்மாதான் ப்ராஃபிட் சொல்ல முடியாது. வாரம் வேணும், போராடணும். கர்த்தருடைய வார்த்தையை வாங்கும் வர காத்திருக்கணும். எதையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க, டிலே பண்ணாதீங்க, அவசரப்படாதீங்க. பொறுமை வேணும். பொறுமையா இருந்து பண்ணணும். சிந்திக்கணும். சிந்திக்காம இருக்கக்கூடாது. சிந்திக்கணும், இமேஜின் பண்ணணும். அடுத்து நான் இப்படி போனா நான் என்ன பண்ணுவேன்? அப்பதான் நான் மெசேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றேன். அந்த சர்ச்சில நான் அந்த கிரௌடுக்கு முன்னாடி 5 மணி சர்வீஸ்ல நிற்கும் போது எப்படிப்பட்ட ஜனங்க வருவாங்க, 7 மணி சர்வீஸ்ல வரும்போது எப்படிப்பட்ட ஜனங்க வருவாங்க, 9 மணி சர்வீஸ்க்கு எப்படிப்பட்ட ஜனங்க வருவாங்க, ஈவினிங் சர்வீஸ்க்கு எப்படிப்பட்ட ஜனங்க வருவாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்? நான் உள்ளுக்குள்ள நீ இமேஜின் பண்ண வைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றேன். அப்படி போல நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். சும்மா ஏதோ ஒரு மெசேஜ் தானே எடுப்போம் கொடுப்போம் இருக்கக்கூடாது. டு ஹூம், ஃபார் ஹூம், யாருக்காக, இது யாருக்காக? பைபிள் படிக்கும் போது அப்படிதான் படிக்கணும். நீங்க படிச்சுட்டே வரீங்க. அப்ப இது யாருக்காகவோ சொல்றாரு. எனக்கு சில வசனங்கள் அப்படி வரும், காலையில் வந்துடும். இந்த வசனம் யாருக்கோ சொல்றாரு, யாருக்கோ ப்ராஃபஸியாக இது சொல்றதுக்காக சொல்றாருன்னு பாருங்க. அன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த போன் வந்துடும். கரெக்டா அவங்களுக்கு சொல்லுவாரு. இந்த வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு டெலிவரன்ஸ் நடக்கும். பிரசங்கியாக வேண்டுமா, தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டுமா, நன்கு ஜெபிக்க வேண்டுமா, அதற்கு என்ன செய்கிறீர்கள்? அப்சர்வ் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். மற்றவங்க ஜெபிக்கிறத எப்படி ஜெபிக்கிறாங்க, அவங்க எப்படி பாட்டு, எந்த மாதிரி பாட்டை பாடுறாங்க, என்ன மாதிரி வார்த்தைகள் உள்ள பாட்டை அவங்க செலக்ட் பண்ணி பாடுறாங்க, எப்படி ஏக்கத்தோட ஆண்டவரை நினைச்சு பாடுறாங்களா, இல்ல மாம்சத்துல இருந்து பாடுறாங்களா, தாளந்துகளை பயன்படுத்தி, திறமையை பயன்படுத்தி பண்றாங்களா, இது உண்மையிலேயே ஆண்டவரை நினைச்சு ஆண்டவர் மேல உள்ள ஒரு ஏக்கத்தோட அதை பண்றாங்களா, மாம்சமா ஆவியா, அதை டிசைன் பண்ணணும், கவனிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். யாரும் இமிடேட் பண்ணக்கூடாது, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரையாவது ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே டிவியில பார்த்துட்டு இல்லைன்னா அந்த யூடியூப்ல பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணக்கூடாது. ஆனா அதை ஸ்டடி பண்ணணும். நீங்க நிறைய நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க, உங்களை ஆண்டவர் நல்லா பயன்படுத்த முடியும். ஏன்னா உலகம் முழுக்க பயன்படுத்தலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா உலகம் முழுக்க கொண்டு போக முடியும். புறஜாதிகிட்ட நம்ம காணிக்க வாங்க கூடாது. நிறைய பேர் புறஜாதிகிட்ட வாங்கி அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணுமலமாகி போயிட்டாங்க. அதை நான் குறையா சொல்லல, அவங்க தெரியாம போட்டாங்க. பாருங்க, 3 யோவான் 7வது வசனம், ஏனெனில் அவர்கள்
புறஜாதியரிடத்தில் ஒன்று வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். அத்தனை திருஷ்டி போயிருக்காரு. புறஜாதிகள்கிட்ட நம்ம ஒரு நாள் காணிக்க வாங்கக்கூடாது. எவ்வளவு பெரிய இருந்தாங்க. அவங்களாக நாங்க பொருத்தனை பண்ணோங்க, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டோங்க, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இந்த இயேசுவுக்காக நாங்க கொடுக்கிறோம்னு தான். இல்லை எங்கள்கிட்ட 1000 கோடி இருக்குது, அதுல ஒரு 1 கோடி இயேசுக்காக கொடுக்குறோம், 2 கோடி அந்த டெம்பிள் கொடுக்குறோம், 2 கோடி மசூதி கட்டுறோம், அப்படி உங்களுக்கு கொடுக்குறோம்னா வாங்கக்கூடாது. அந்த காணிக்கை எங்க இருந்து வருதுன்னு பார்க்கணும். நாய் வித்த கிரயத்தையும் வேசி பணத்தையும் வாங்கக்கூடாது. ராங் வேல வந்திருந்த பணமா இருந்தா நீ தெரிய மாட்டேன்னா ஓகே, தெரிஞ்சு வாங்கக்கூடாது. அது என்ன மாதிரி வழியில வந்துச்சுன்னு பாரு. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். இவங்க அவங்கள மாதிரி ஜெபிப்பாங்க, இவங்கள மாதிரி பாட்டு பாடுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நீங்களாக இருங்க, அதான் உங்க ஐடென்டிட்டி. வேற ஒண்ணு வேண்டாம். நீங்களா இருந்து இயல்பா சாதாரணமா ஜெபம் பண்ணுங்க. சாதாரணமா நீங்களா இருங்க. நீங்க யாருன்றதை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க, உங்களை நீங்களே நிதானிங்க. மத்த 25 அதிகாரம் முதல் 13 வசனத்துல பாக்குறோம். 10 கன்னியாஸ்திரியில 5 பேர் தான் புத்தி உள்ள கன்னியாஸ்திரி இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரெடியா இருந்தாங்க, ஆயத்தமா இருந்தாங்க. அசதியா இல்ல, அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. நம்மை குறித்த பிளான், நம்முடைய பிள்ளைகளை குறித்த பிளான், நம்முடைய குடும்பத்தை குறித்த பிளான், நம்ம வேலையை குறித்த திட்டம், பிளான் நமக்கு வேண்டும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னு இருக்கணும். இந்த மினிஸ்ட்ரி பண்ற, அடுத்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணணும், அடுத்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும். எல்லாரும் பண்றாங்கன்னு நாமளும் பண்ணக்கூடாது. பாருங்க, இந்த ஷார்ட்ஸ் போடுறதே போட்டே இருந்தேன். எனக்கு எதுவுமே ரொட்டீனா பண்ண முடியாது. என்னுடைய நேச்சுரல் மல்டி டாஸ்க்கும் பண்ண முடியாது. 4 மெசேஜ் அட் டைம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஒரு வேலைன்னா அந்த வேலையை முடிச்சா தான் அடுத்தது நான் செய்ய முடியும். 100% அதுலதான் இருப்பேன் நான். அதை முடிச்சா தான் அடுத்ததுக்கு போவேன் நான். என்னால மல்டி டாஸ்க் பண்ண முடியாது. ஆனா லேடிஸ் நீங்க பண்ணலாம். ஏன்னா அது ஆண்களுக்கு ஒரு வேலைனா ஒரு வேலை ஒரு நேரம் செய்ய முடியும், 4 வேலை செய்ய முடியாது. ஆனா லேடிஸ்க்கு அப்படி இல்லை. பெண்களுக்கு காட்டுற பெரிய திருவை. கேஸ் ஸ்டவ்ல 4 அடுப்புல 4 இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெப்பநிலைமை இருக்கணும். ஒண்ணு கொஞ்ச நேரம் எடுக்கணும், இன்னும் ரொம்ப நேரம் எடுக்கணும், இன்னும் ஒரு பாதி எடுக்கணும். அதே நேரத்துல அங்க வாஷிங் மிஷின் ஓடும், அங்க போய் பால் பாக்கெட் எடுத்து வருவாங்க, இங்க போய் துணியை காய போட்டு வருவாங்க, எல்லா வேலையும் நடக்கும். இப்ப நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகலாம் யோசிச்சு பாருங்க. நான் பலவீனன்னு யாருமே சொல்லக்கூடாது. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் இருக்குது. அதனால நீங்க நல்லா ப்ரிப்பேர் ஆகலாம். எல்லைகளை விரிதாக்கும் என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய எல்லைகளை விரிதாக்கும் அப்பான்ட்டு. அதற்கு நாம் நம்மை ஆயத்தமாக்க வேண்டும். டைம் இஸ் ரன்னிங் அவுட். போன காலத்தை, கடந்து போன காலத்தை நாம் திரும்ப பெற முடியாது. உங்களுடைய ட்ரெயின் எது, அது உங்களுடைய சீட் என்ன, எங்கே போக வேண்டும், எங்கே போய் சேரணும், தீர்மானியங்கள், செயல்படுங்கள். எல்லாருமே ஆண்டு ஊழியத்தை பயன்படுத்துவாங்க. என்னை பயன்படுத்துவாரா, என்னை பயன்படுத்துவாரான்னு. எல்லாரையும் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் இருக்காரு. irrespective of the age group. நீங்க சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிப வயசா இருந்தாலும், நடுத்தர வயசா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, நான் தரிசனங்களை தருவேன், சொப்பனங்களை தருவேன், தீர்க்க தரிசனங்களை சொல்லுவேன். ஊழியம் பண்ணுங்கன்னு இருக்காரு. 6 நாள் ஊழியம் பண்ணணும். இயேசு ஒரு ஊழியக்காரர். தன்னையே தீர்க்க தரிசினாரு, அப்போஸ்தலன்னாரு. அவரே ஒரு ஊழியம் தான் பண்ணாரு. இங்க இருந்து என்ன ஊழியம் பண்ணாரு, முன்மாதிரியாக இருந்து காமிச்சு போயிருக்காரு. இட்ஸ் நாட் ஒன்லி a 4 மாடல் ஃபார் us, இட்ஸ் a 4 ரன்னர் ஃபார் us. வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அவர் பண்ணதுதான். இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். இல்லைன்னா நான் கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்கின்றது எப்படி நான் வெளிப்படுத்துவேன்? அவனுக்கு தேவை இயேசு கிறிஸ்து தான். உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும்ன்றது 2வது. முதல்ல அவங்க இயேசுவை பெற்றுக்கொள்ளணும். உங்க புருஷன் முதல்ல இயேசு பெற்றுக்கொள்ளணும். கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் ஒருத்தருக்கு என்ன கொடுக்கலாம்னா ஜீசஸ் கிரைஸ்ட்.